பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனாய் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இந்த 1 யோவான் புஸ்தகம் திறந்தோம் பாருங்க, ஃபுல்லாக பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் பெருசாட்டி இவர் பேசுகிறாரு. பாவத்தை பற்றி ரொம்பவும் ஆழமாக பேசுகிறாரு, ரொம்ப கண்டித்து பேசுகிறாரு. ஏன்னா பாவத்தை விட்டுட்டா நம்ம நல்லா இருக்கலாம், அதனால தான் சொல்கிறாரு பாவத்தை பற்றி ரொம்ப ஆழமாக பேசுகிறாரு. இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, ஒரு தாய் தன்னுடைய கற்பத்தில் இருந்து ஒரு பிள்ளைய வெளியே கொண்டு வர்றதுக்கு பேர் தான், இல்லைன்னா கற்பத்தில் இருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் பிறப்பு. இதுக்கு பேர் தான் பிறப்பு. தேவனால் பிறக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான்றது. தேவனால் பிறக்கிறதுனா என்னென்ன, தெய்வம் ஒரு மனுஷனுக்குள்ளாக மனுஷனுடைய இருதயத்தில் சீடுன்னு இருக்குது, அதில் வித்துன்னு இருக்குது. வசனத்தை எடுத்து மனுஷனுடைய இருதயத்தில் வச்சா அவன் கொஞ்ச நாளில் என்ன இருந்தான்னா அவன் பாவத்தில் இருந்து பிரிஞ்சு வந்து விடுகிறான். இதைத்தான் சொல்லுது தேவனால் பிறக்கிறது. மனுஷனால் பிறக்கிறது இருக்கு பாருங்க, மனுஷ வித்து இருக்கும், தேவ வித்து இருக்குது. மனுஷ வித்துனாலையும் மனுஷன் பிறக்கிறான், அப்படி போல தேவனுடைய வார்த்தையினாலையும் ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து பிறந்துடுறான். இப்படி தேவனால் தேவனுடைய வார்த்தையினால் பாவத்திலிருந்து பிறந்த மனுஷன் மறுபடி பாவம் செய்ய மாட்டான் அப்படின்றார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்றார். அது எப்படி, அதுக்கு ஒரு பஞ்சு இருக்கு பாருங்க. அந்த பஞ்சு என்ன, நிக்கோதேமு சொல்றாரு, தாயுடைய கற்பத்தில் இருந்து வந்த ஒரு மனுஷன் தாயுடைய கற்பத்துக்கு 2ஆம் தரம் போகக்கூடுமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு முறை ஒருவன் தாயுடைய கற்பத்திலிருந்து பிறந்துட்டா 2வது முறை தாயின் கற்பத்துக்கு போக முடியாது. அப்படி போல தேவனுடைய வார்த்தையினால் ஒரு முறை மனுஷன் பாவத்தை விட்டு வந்துட்டான மறுபடி அவனால் பாவத்துக்கு போறது கூடாத ஒரு விஷயம் அப்படின்றார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவனால் ஒரு மனுஷன் பிறந்துட்டான், தேவனுடைய வார்த்தையினால் ஒருவன் பாவத்தை விட்டுட்டான்னா மறுபடி அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்றார். 2வது சொல்றாரு, எவனும், நம்ம சில நேரத்தில் நினைப்போம் நான் நிறைய பாவம் செய்கிறேன், நான் எப்படி நல்ல மனுஷனாக மாற முடியும். தேவனால் பிறந்த எவனும், எந்த மனுஷனும் இருக்கலாம், 1000 பேர் இல்லைங்க, 1,00,000 பேரை கொண்டு இருக்கலாம், ஒரு பாவம் இல்லைங்க. வேசத்தனத்தில் ஒரு பாவம் இல்லை, நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம். நான் 10 புருஷனை உடையவனாக இருக்கலாம், 10 மனைவி உடையவளாக இருக்கலாம், 10 புருஷனை உடையவளாக இருக்கலாம், 10 மனைவியை உடையவனாக இருக்கலாம். இவர் சொல்கிறாரு யாராக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்துக்குள்ளே வந்தால் நீ கண்டிப்பாக பாவத்தை விடுவ, நீ மறுபடி பாவத்தை தொட மாட்டேன்றார். ஆமென். அதான் சொல்ற, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். எந்த மதம், எந்த ஜாதி, எந்த குலம், எவ்வளோ பாவம், யூதன், கிரேக்கன், கிறிஸ்தவன், முஸ்லிம், புத்தன், இந்து, அப்படி யார் எவனும் கிடையாதுன்றார். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரிதான், இந்த பரிசுத்த வேதாகமத்துடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தங்குமானால் கண்டிப்பாக அவன் பாவத்தை விட்டு வெளியேறுவான், மறுபடி பாவம் செய்ய மாட்டான் அப்படின்றார். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யக்கூடாது, பாவத்திலேருந்து பிறக்கணும் அப்படின்னா காரணத்தை சொல்றாரு, வித்துன்றார். வசனம், வித்துனா வசனம், வார்த்தை. வசனம் தான் ஒரு மனுஷனை முதல்ல பாவத்திலிருந்து எடுப்பதற்கு போராடுது. இந்த வசனத்தை பற்றி முதல்ல 3 காரியத்தை சொல்றேன். தேவ வசனத்துக்கும் அதோடைய பவருக்கும் என்ன வல்லமைகள்லாம் இருக்குது அதை குறித்து உங்களை முதல்ல சொல்லட்டும். முதல் பாயிண்ட் சொல்றாரு, 1 பேதுரு 2வது அதிகாரம் 23 வசனம். தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து சொல்றாரு. தேவ வசனம் இருக்கு பாருங்க, இந்த வேத வசனம் இருக்கு பாருங்க, பைபிள், இது அழிவில்லாத வித்து அப்படின்றாரு. எல்லா அழியுன்றார். மனுஷனுடைய நன்மைகள் அழிஞ்சு போகும், மனுஷன் அழிஞ்சு போவான், வான அழியும், பூமி அழியும், பூதலங்கள் அழியும், மேகம் அழியும், எல்லாம் அழியும். ஆனால் சொல்றாரு தேவனுடைய வார்த்தை அழியாதுன்றார். இல்லையா? அழியாத வித்து தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை அழிவில்லாமல் இருக்குதுன்றாரு. இந்த அழிவில்லாமல் இருக்கிற தேவனுடைய வார்த்தை அடுத்த கட்டம் என்ன செய்தான், 2 பேதுரு 1:19 சொல்றாரு, விளக்கை போன்று இருக்கிற வசனம் அப்படின்றார். இதுக்கு அழிவில்லை இந்த தேவ வார்த்தைக்கு, இது விளக்கை போல இருக்குதான். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதான், விளக்குன்றார். இந்த விளக்குக்கு 2 பாயிண்ட் இருக்குது. 1,
விளக்கை இருள கொளுத்தும் போது இருள் ஓடி போயிருது. நல்லா கேட்டுருங்க. நான் சொல்லுவேன், வேத வசனம் உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது செய்கிற முதல் பாயிண்ட் என்னென்ன, இருளெல்லாம் தூக்கி விட்டுரும். இருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசி, பஞ்சம், செக்ஸு, களவு, வாதை, நோய், இது எல்லாவற்றையும் வசனம் இருதயத்துக்குள்ளே வந்த உடனே உள்ளே இருக்கிற எல்லா கேடும் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சின்றாரு. எப்படி விளக்கு போட்டு பாருங்க. நான் இந்த இடத்துல இருப்பேன், இங்கே இருக்கும்போது நான் சபையை திறக்கும் போது நைட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அவ்வளோ இருட்டாக இருக்கு. லைட்டு போட்ட உடனே இருள் போயிடுது. அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. வேத வசனம் ஹார்ட்டில் வந்த உடனே, ஏன்னா இருள் எங்கே இருக்குன்னா ஹார்ட்டில் தான் இருக்குது. பிசாசு ஹார்ட்டில் தான் இருக்குது, விபச்சார பாவம் ஹார்ட்டில் தான் இருக்குது, கொலை செய்ய வேண்டுங்கிற பாவம் ஹார்ட்டில் தான் இருக்குது, எல்லாமே ஹார்ட்டில் தான் இருக்குது. இப்போ அந்த வசனத்தை எடுத்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும்போது அதனுடைய பவர், அதனுடைய வெளிச்சம் என்ன ஆகுதுன்னு எனக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு போயிடுது. வறுமை போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, சாபம் போகல, பிரச்சனை போகல, பாடு போகல, இன்னும் கஷ்டம். நான் சொல்லுவேன், வசனம் உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருள் வெளிச்சத்துக்கு மாறுறது போல வசனம் உள்ள வந்த உடனே எல்லா பலவீனங்களும் மாறிவிடுன்றாரு. நான் சொல்லுவேன், ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் தேவனுடைய வார்த்தை புரியறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்கிறது இன்னும் மிகச்சிறிய ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை எடுத்து ஹார்ட்டில் வைக்கிறானோ அத்தனை பேருக்கும் ஹார்ட்டில் இருக்கிற வேதனை மாறிடும். ஹார்ட்டில் இருக்கிற வேதனை வலியை சொல்லலை, நோயை சொல்லலை. ஹார்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய வலி இருக்குது. நிறைய பேருக்கு பசிங்கிற வலி இருக்குது, நிறைய பேருக்கு பாவத்தில் கடக்குறங்கிற வலி இருக்குது, நிறைய பேருக்கு இன்னும் களவு செஞ்சுட்டு இருக்கிற வலி இருக்குது, நிறைய பேருக்கு பெரிய பெரிய நோய் இருக்குன்னு வலி இருக்குது. நான் சொல்லுவேன், அது உள்ள வந்தால் ஹார்ட்டில் இருக்கிற எல்லா இருள்களும் வலிகளெல்லாம் வெளிச்சம் உள்ள வரும்போது எல்லாம் மாறி போயிருன்றார். அதுதான் சொல்றாரு. அப்படிப்பட்டது தேவனுடைய வசனம். ஏன் அப்படின்னா அது பரிசுத்தமானது, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை, அது அதிக வல்லமை உள்ளது. அது இருதயத்துக்கு வந்தா இதெல்லாம் செய்யன்றாரு இல்லையா? இன்னொரு இடத்துல இந்த வசனத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் பைபிள் படிக்கணும், ஏன் ரீட் பண்ணணும், ஏன் எல்லாவற்றை பார்க்கணும், இந்த வேத வசனத்தை நல்லா படிக்கணும், இதுக்கு மேலே ஏன் அவ்வளோ கரிசனம் கொடுக்கணும்? ஏன்னா உங்களை மாற்ற போது உங்க ஞானம் அல்ல, பாவத்துடைய ஞானம் அல்ல, தெய்வங்கள் மாற்றாது. நான் சொல்லுவேன், பரிசுத்தம் தான், பரிசுத்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு மாற்று. ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தில் ஒரு விதை எடுக்கிறோம், அதை பூமியில் வைக்கிறோம், அது என்ன கொடுக்கும்னா தென்னை மரத்தை கொடுக்குது இல்லையா? அதை தான் கொடுக்கும். நான் ஒரு பாவ தெய்வத்திட்ட போனோம்னா அந்த தெய்வம் பாவமாக இருந்தால் எனக்கு பாவம் தான் கிடைக்கும், மாறி கிடைக்காது இல்லையா? நான் போய் மாம்பழ மரத்தில் போய் நாம் கொய்யாக்காய் பறிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரிசுத்தர், அவருடைய வித்து தான் பரிசுத்தமானது வார்த்தை. அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும்போது வெளிச்சம் பிரகாசிக்குதுன்றார். இருளை மாற்றி விட்டுருது ஒன்று. ரெண்டாவது, வெளிச்சம் பிரகாசிக்குது. வெளிச்சம் என்ன வருதுன்ற பாருங்க, நல்லா கேளுங்க. நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு நோய் போகலை, எனக்கு விசுவாசம் இல்லை, நான் முன்னேறுவானுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை, என் குடும்பம் நல்லா வருமாங்கிற நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த இருளாக இருக்கட்டும், வெளிச்சத்தை கொளுத்தும் போது ரெண்டு காரியம் நடக்குது. ஒன்று இருளை துரத்திடுது, இன்னொன்று வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிச்சங்கிறது ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நல்லதை சொல்லுது. இந்த வசனம் உள்ளே வந்த உடனே உங்கள் வாழ்க்கை அப்படியே சுடர் விட்டு பிரகாசிக்க ஆகும். இது மாறும். அப்படி நம்முடைய ஹார்ட்டில் ஒரு ஃபெய்த் வந்துடும், ஒரு விசுவாசம் வந்துடும், ஒரு வாஞ்சை உள்ள வரும். மானானது நீரோட வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா நன்மைகளை தேடி கதறும், எப்படியாவது முன்னேறிடணும் கதறுன்றாரு. வசனம் உள்ள வந்த உடனே என்ன ஆயிரும்னா, என் ஹார்ட் பலன் கொண்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயை சம்பாதிக்காம என் ஹார்ட் கீழே படுக்காதுன்றாரு. வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த வசனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, பட்டினிங்கிறத பார்க்காதுன்றேன். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை உள்ள வர்றவனுக்கு பசி பஞ்சம் வேதனை நோய் வாதனை கிடையாது, ஏன்னா அது பவர் ஜாஸ்தி. இன்னொன்று சொல்றாரு பாருங்க, எபேசியர் 6:17 தேவ வசனமாகிய ஆவின் பட்டயம், இதுக்கு பவர் ஜாஸ்தி பாருங்க. ஆமென். எத்தனை பேருக்கு வசனம் நிறைய ஹார்ட்ல வேணும்னு நினைக்கிறீங்க? நிரப்பணும், ஃபில் பண்ணணும். இதை வசனத்தினால ஹார்ட்டில் ஃபில் பண்ணணும். இது நிரம்பினாதான் வாழ்க்கை மாறும், இது நிரம்பினாதான் நல்லது கெட்டது கிடைக்கும். வேத வசனமாகிய ஆவின் பட்டயம், இந்த வேத வசனம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. வேத வசனம் சொல்றது இதுதான், இதுல இருக்க மொத்தமும் இது வேதம். இதுல பரிசுத்த வேதாகமம், இதுல பரிசுத்த வேதாகமம் போட்டிருக்குது. எல்லாத்துலயும் வேதாகமம் இருக்கும், இதுல பரிசுத்த வேதாகமம் இருக்குது. வேதாகமம், இந்த வேதாகமத்துடைய வார்த்தை ஆவின் பட்டயம் அப்படின்றாரு. ஆவின் பட்டயம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிகளை வெட்டி போடுன்றாரு. நல்லா கேளுங்க,
இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், விபச்சாரங்கிறது என்னது? நிறைய சொல்கிறோம் விபச்சாரம்னா குணம் அப்படின்றோம், இல்லைன்னா அப்பாட்ட இருந்ததுங்கிறோம். கிடையாது, ஸ்பிரிட். அது விபச்சாரங்கிறது என்னது? ஸ்பிரிட்டு. களவுங்கிறது ஸ்பிரிட்டு, பொய்ங்கிறது ஸ்பிரிட்டு, பெருமைங்கிறது ஸ்பிரிட்டு, ஆவி. அது பொறாமைங்கிறது ஸ்பிரிட்டு. எல்லாமே ஸ்பிரிட் தான். நாம் செய்யற எல்லா பலவீனங்களுமே ஸ்பிரிட் தான். குடிக்கிறோம் பாருங்க, அது ஸ்பிரிட். பண ஆசை, அது ஸ்பிரிட். எங்க இருக்குது? அது உடம்புல எங்க இருக்குன்னா ஹார்ட்டில் தான் இருக்குன்றார். அப்போ ஹார்ட்டில் என்ன செய்யுதுன்னா, பொல்லாத ஆவிகள் பொல்லாத குணத்தோடு கூட ஹார்ட்டில் இருக்குது. அப்போ பொல்லாத குணங்கள் ஆவியாய் என்ன ஹார்ட்டில் இருக்கும்போது, அந்த பொல்லாத குணங்கள் ஆவியா இருக்கும்போது அந்த ஆவியை வெட்டி விடுறது என்ன? அந்த ஆவிகள் என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுது. இப்போ அந்த ஆவியை வெட்டி விடக்கூடிய அதிகாரம் எதுக்காக இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு சொல்ற. வேத வசனம் தான் ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம் சொல்றது பரிசுத்த ஆவியான பட்டயம் தான். பட் எதை வெட்டுதுன்னா ஆவிகளை வெட்டி விட்டுருதுன்றார். இது உள்ள வர வர வெட்டி விட்டுருன்றார். உனக்கே தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அதோ அது எப்படியா என் பாவம் போகும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் பெந்தகோஸ்துக்கு போனா என் பாவம் போயிருமா? கன்ஃபார்ம். நான் சொல்ல கன்ஃபார்ம், உறுதி. ஏன்னா இங்க ஆவியின் பட்டயம் இருக்குது. எதை உங்களால விட முடியும் அதை வெட்டி விடுவதற்கு ஹார்ட்ல வேத வசனம் இருந்து வெட்டி விட்டுரும். களவு செய்யற மனுஷன் களவு செய்ய முடியாது, பொய் பேசுற மனுஷன் பொய் பேச முடியாது. நல்லா கேளுங்க, ஏன்டா ஏதோ ஒரு பாவம் இருந்தா தான் எனக்கு ஆசை வரும். பாவமே இல்லைன்னா எனக்கு ஆசை வராது. நான் சொல்லுவேன், நாம் தப்பு செய்யறதுக்கெல்லாம் பாவம் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட் உள்ள இருந்துட்டு பொல்லாத ஆவி இருந்துட்டு பாவம் செய்யறது இருக்குது. வேதவசனம் உள்ள வரும்போது பாவத்தை வெட்டி வெளியெடுத்துரும். இப்போ பாவம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா பாவம் செய்ய ஆசை வராது. ஆமென் சொல்லுங்களேன். நான் எங்க போய் பாவத்தை கட்டி சுமக்கிறது? எங்க போறது? பாசி போட்ட போமா? ஜோ மாலை போட்ட போமா? மாலை போட்ட போமா? போவாது. நீங்க பிறந்ததுலேருந்து ஜோ மாலை போடுறீங்க, மாலை போடுறீங்க, பாவம் அதிகரிக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஹார்ட் வந்து பாவம் வந்து ஸ்பிரிட், ஆவி, அது ஹார்ட்ல இருக்குது. என் ஹார்ட்ல இருக்கிற ஆவிக்கு நான் எப்படிங்க நான் மாலை போட்டு சரி பண்ண முடியும்? சரி பண்ண முடியாது. பாவம் என் ஆவில இருக்கும்போது அதை வெட்டி கொள்வதற்கு என் இருதயத்துக்குள்ளாக இந்த வார்த்தையை நான் அனுப்பணும். பாவமும் ஹார்ட்ல இருக்குது, வசனமும் ஹார்ட்டுக்கு தான் போகும். பாவம் நல்லா கேளுங்க, இப்போ ஒரு குண்டு போடுறாங்க. இப்போ நான் இங்க இருந்து இஸ்ரேலை நான் அடிக்கணும்னா, இஸ்ரேலில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த இஸ்ரேலுக்கு தான் குண்டு அனுப்பணும். நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிடக்கூடாது. ஹார்ட்டில் பாவம் இருக்கும் போதே கழுத்துக்கு மாலை போட்டு என்ன விஷயம்? சில பேர் பாவம் போகிறது கையில் கட்டிக்கிட்டுறான். பாவம் இங்கே இருக்குது உள்ளுக்குள்ள, இங்கே கட்டி என்ன நடக்க போகுது? சில பேர் நெத்தியில் பட்ட, சில பேர் சிலுவை போட்டுறா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆமென். இது போடுற ஹார்ட்டுக்குள்ளே பாவம் இருக்குது. அப்ப நான் ஹார்ட்டுக்குள்ளதான் வேலை செய்யணும். மாம்சத்துல வேலை செய்து பிரச்சனை கிடையாது. ஹார்ட்டுக்குள்ள வரணும். எங்க பிசாசு இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் தான் உன்னை அடிக்கணுமே தவிர நான் வேற எங்க ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது. என் பாவம் ஹார்ட்ல இருக்கும்போது அதே ஹார்ட்டுக்கு வேத வசனத்தை உள்ள அனுப்பும் போது இந்த வேத வசனம் உள்ள இருக்கிற ஆவின் பட்டயமா இருக்கிற வேத வசனம் அங்க இருக்கிற அசுத்த ஆவிகளை கட் பண்ணி விட்டுருது. இப்போ பாவம் இல்லை, நல்ல மனுஷனா மாறிடுறேன். இப்போ பிறந்துடுறேன். நான் இப்படிதான் பிறக்கிறேன். தேவ பிறப்பு இல்ல மறுபிறப்பு, மறு ஜென்மம் சொல்றோமே, அது எப்படி? இந்த பூமியில இன்னொரு பிறப்பு இருக்குது. எப்படி தாயின் கற்பத்திலிருந்து ஒரு பிறப்பு இருக்குதோ அப்படி போலவே பாவத்திலிருந்து ஒரு பிறப்பு தேவனாலும் உண்டாகிறது. வேத வசனம் உள்ள வரும்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குழந்தை எப்படி பிறக்கும்னு. குழந்தை பிறக்கிற இடத்துக்கு வித்து போனாதான் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி பாவம் இருக்கிற இடத்துக்கு தேவனுடைய வார்த்தை போனாதான் பாவத்திலிருந்து பிறப்பு இருக்குது. சும்மா பிறக்க முடியாது. ஆம்பளைன குழந்தை பெற்றுக்க முடியாது, பொம்பளைன குழந்தை பெற்றுக்க முடியாது. அந்தந்த வேலை அந்தந்த இடத்துக்கு போய் செஞ்சாதான், அந்தந்த இடத்துல காரியம் நடந்தாதான் பிறப்புன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாவத்திலிருந்து பிறப்பு ஒன்று. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை ஹார்ட்டுக்கு வரணும். அது ஒவ்வொன்றா கட் பண்ணி விடும். முதல்ல ஊர் சுத்துறதை கட் பண்ணும், பைக்கில் சுத்துறதை கட் பண்ணும், வளவளன்னு பேசுறதை கட் பண்ணும், ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்கிறத கட் பண்ணும். போனை படைச்சான் பாருங்க அத்தாடி. இந்தியா இருக்கிற வரைக்கும் ஃபோன் கம்பெனிக்கு நட்டமே வராது. டக்குன்னு 2 கோடியை தாண்டிடுவோம். இன்னும் 200 கோடி, 140 50க்கு போயிட்டான். 200 கோடி. அவன் எவ்வளோ ஸ்பீடாக மொபைல் கண்டுபிடிச்சாலும், மொபைலை எவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்தியாக்காரன் வாங்க ரெடியாக இருக்கிறான். அவன் அவ்வளவு மொபைலை கண்டுபிடிக்க முடியாது. 200 கோடி பேர் இங்கேருந்து வாங்கி தர்றான். எல்லாத்துக்கும் என்னென்ன? பாவத்துக்கு மேலே பாவத்தை சம்பாதிக்க, பாவத்தை போக்க பரிசுத்தம் உள்ள வரும். இவன் பாவத்தையே சம்பாதிக்கிறான். பாவம் இருதயத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குதுவேன். கேட்டால் ஆளுதான் கொடுக்குதுவேன். நான் சொல்லுவேன்,
பாவத்தை போக்குறதுக்கு பிள்ளைங்கள் சண்டை போட்டு எனக்கு மொபைல் வாங்கி தந்தால் தான், எனக்கு லேப்டாப் வாங்கி தந்தால் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் அப்படி பண்ணுவோம்னா நீ வாங்கி கொடுக்காத. ஏன்னா இது பாவத்துக்கு மேலே பாவம் செய்யும். ஒருத்தன் சரியாகவே நான் நல்லா இருப்பேன், நம்ம வீட்டெல்லாம் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்டு எப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு மொபைல் வாங்கி தாங்க நான் சரியாயிடுவேன். அது எப்படி ஆக முடியும்டா? டே, உள்ளுக்கே பாவம் குட்டிக்கரணம் போட்டு விளையாடுது. மறுபடியும் மொபைல் வாங்கி கொடுத்தா இது டபுள் குட்டிக்கரணம் போடும். நான் நல்லா இருவேன் ஒருத்தன் சொன்னாம்னா, அவன் நல்லா ஆகணும்னு சொன்னாம்னா அவனுக்கு பைபிள் தான் கொடுக்கணும். ஏன்னா பைபிள் தான் ஒரு மனுஷனை நல்லாக்கும், வேற ஒன்றும் நல்லாக்காது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சின்ன வயசில் நீங்கள் அப்படி இருந்தீங்க, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். சில நேரத்தில் நிறைய சாப்பிட்டுட்டு படுப்பேன். உடனே என் பொண்ணு சொல்லும், சின்ன வயசுலேயே நீங்கள் அப்படி தான் இருந்திருக்கிறீங்க, சாப்பிட்டு படுத்திருக்கிறீங்க, அதை நாங்களும் சாப்பிட்டு படுக்கிறோம். அப்போ நான் நல்ல ஒரு ஐடியா வச்சுருந்தேன். சின்ன வயசுல இருந்தே நான் மொபைலை தொட்டது கிடையாது. அப்போ நீங்களும் சின்ன வயசுலேருந்து மொபைலை தொடக்கூடாது. அதுமாதிரி சின்ன எல்லாத்துக்கும் சின்ன வயசுன்னு சொல்லிட்டு இருந்தா, நானும் சின்ன வயசில் நல்ல காரியம் பண்ணிருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து குடித்தது கிடையாது, நான் சின்ன வயசுலேருந்து வெத்தலை போடுறது கிடையாது, சின்ன வயசுலேருந்து குடிக்கிறவங்கள சுற்றினது கிடையாது, சின்ன வயசுலேருந்து படம் பார்க்க போனது கிடையாது, சின்ன வயசுலேருந்து பெண்களோட பேசுனது கிடையாது. நிறைய விஷயம் இருக்குது சின்ன வயசுலேருந்து. அப்போ அதெல்லாம் சின்ன வயசில் நான் செஞ்சாலும் நீங்கள் செய்யணும். ஏமே உண்மையாக சொல்கிறேன், நான் ஏன் மொபைல் எடுக்கலைன்னா கண்டிப்பாக பிள்ளைங்கள் கேட்கும், சின்ன வயசுலேருந்து உங்களை மாதிரி தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, அப்படி இருப்போம். என் கேரக்டர் பார்த்து என் பிள்ளைங்கள் வாழ்ந்தாலே போதும், நல்லா வந்துடும். ஆமீன். எனக்கு தெரியும் பாவம் இருக்கிற ஹார்ட்டுக்கு பாவம் செட் ஆகாது. அப்போ என் பிள்ளைங்களை திருத்தணும்னா ஃபஸ்ட்டு நான் மொபைலை எடுக்காமல் பாவம் செய்யாமல் இருந்தாலே இதெல்லாம் சரியாயிடும். வேத வசனத்துடைய பவரை சொன்னேன், அது ஹார்ட்டுக்கு வந்தோடனே எல்லாம் விட்டுருந்தேன் இல்லையா? அதில் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பட் ஜெபத்தை நீங்கள் பண்ணுறதை பார்க்கிலும் நீங்கள் வேத வசனத்தை, இந்த பைபிளை சொல்லுவேன் நான், கரைச்சே குடிங்க. ஆமேன். இதை கரைச்சே உள்ள குடிங்க, இது வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யும். ஆமேன். உங்களை பாவத்திலிருந்து பிடிங்க எடுத்துரும். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக போட்டு நாம் காண்கிறபடி மனிதர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பவில்லை. அது ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கட்டும், ஆவி இல்லாத மனுஷனாக இருக்கட்டும். பெந்தோஸ்துக்காரன் சொன்ன உடனே பெரிய புனிதம் ஒன்றும் கிடையாது, இந்துக்காரன் சொன்ன உடனே பாவியும் கிடையாது, ரோமன் கத்தோலிக்காரன் சொன்ன உடனே அவனும் பாவியும் கிடையாது. எல்லாருமே பார்க்குறபடி, முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாருமே காண்கிறபடி பாவத்தை விட்டு மனம் திரும்பவில்லை, அவன் பரிசுத்தமாக்கப்பட முடியவில்லை. அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, இந்த பைபிளை சுமக்கிறவனுக்கு இருக்குது. அவனும் பாவத்தை விட்டு நாம் காண்கிறபடி அவன் பரிசுத்தம் ஆக்கப்படவில்லை இல்லையா? நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறா, பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். நிறைய பேர் உபவாச கூட்டம் போடுறா, பாவத்துக்கு அளவே கிடையாது. வாலிபர் கூடுகை பாவத்துக்கு மிஞ்சி போயிடுது. ஒரு பொண்ணுக்கெல்லாம் சம்பந்தம் பார்த்தாங்க பாருங்கள். எப்படி சம்பந்தம் பார்த்தாங்கன்னா, வாலிபர் கூடுகை போனாங்க, வாலிபர்கள் கூடிட்டாங்க. ஏமேன். வாலிபர் கூடுகை, அதனால தான் வாலிபர் கூடுகை. ஏமேன். மாதாந்திர கன்வென்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த கன்வென்ஷனில் ஒரு நன்மையும் நடக்காது. வருடாந்திர கூட்டம் அப்படின்னா சபையை தொடங்கினதுலேருந்து வருஷம் வைப்பாங்க. பாவத்துக்கு குறவு கிடையாது. தீர்க்க தரிசன கூட்டம், தீர்க்க தரிசனமே பேச மாட்டாங்க. அற்புத பெருவிழா, அற்புதம்னா என்னன்னே தெரியாது. எல்லாமே ஏதோ ஒன்று நடக்கு. நடத்துகிறவனும் பாவம் செய்கிறான், அதில் போகிறவனும் மனம் திரும்ப அவசியம் இல்லாமல் இருக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்குறது, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். மனுஷன் இங்கே பரிசுத்தமாக்கப்பட முடியல இல்லையா? மனம் திரும்ப முடியல. எல்லோரும் தவிக்கிறான். ஆண்டவரை நான் நல்லா ஆகணும், ஆண்டவனா பணக்காரன் ஆகணும், ஆண்டவனா நான் இது அந்த ஜெயிக்கணும், ஆண்டவர் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் பண்ணுறான். பட் வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி இல்லை. என்னதான் காரணம் இல்லையா? நான் சொல்லுவேன், பரிசுத்தமாக்கப்படுவதற்கு 2 முக்கியமான பாயிண்ட் வேணும். ஒன்று, தேவனுடைய வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது பரிசுத்தமான வார்த்தை, கண்டிப்பாக அதை பற்றி நான் 2வது சொல்கிறேன். முதல்ல நிலம் இல்லைன்னா இருதயம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் 4 வகையான மனுஷனை காட்டுறாங்க. நல்லா கேட்டுக்கோ. பரிசுத்தம் எப்படி ஆக்கப்பட முடியும், மனம் திரும்புதல் எப்படி வரும், பாவத்தை எப்படி விட முடியும் இல்லையா? ஒருவன், நல்லா கேட்கணும், மனுஷனை பற்றி பேசுது, ஓமையை பேசுற, வழி அருகே விதைச்சான் அப்படின்னு இருக்குது. வழி அருகன்னு என்ன நிலம்னா, பாதுகாப்பு அற்ற நிலம். அதான் எல்லாரும் வரலாம் எல்லாரும் போகலாம், அந்த இடத்துல விதைச்சான். விதைக்கும் போது என்ன ஆயிட்டுன்னா,
பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லைன்னா பக்கத்து தெருவுக்காரனுக்கு இல்லைன்னா கூட பிறந்தவனுக்கு கூட பிறந்தவளுக்கு பொறாமை வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறா, அது வழிபோக்கான இடமா இருக்கிறதுனால போய் அந்த நிலத்தை கிளறி பொறாமையினால பொல்லாங்கனால இல்லாமல் ஆக்கிடுறா. இப்போ என்ன ஆகி போச்சு, நிலம் பாதுகாப்பு இல்லாததுனால விதைக்கப்பட்ட விதையும் அவ உள்ளிருந்து எடுத்து போடும்படிக்காக ஆக்கப்பட்டது, நிலமும் அது நன்மையை தராதபடி ஆக்கப்பட்டுச்சுன்றார். இது என்னது அப்படின்னா, பாதுகாப்பு இல்லாத நிலம்னா மனுஷன். நல்லா கேளுங்க, இங்கே நான் வசனத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணுறேன்னு விதைக்கிறேன் இல்லையா? நீங்கள் தான் நிலம், இருதயம் தான் நிலம் சொல்லுது, உங்களோட விதைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழிப்போக்கர்கள் வருகிற இடத்துலலாம் போய் உங்களை உட்கார செய்ய விடுகிறீர்கள். அதாவது சத்தியத்தை கேட்குறீங்க, ஆனால் உங்களுடைய ஹார்ட்டுக்கும் உங்களுடைய மாம்சத்துக்கும் நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள். நீங்கள் இங்கே கேட்குறீங்க வைங்களா, நீங்கள் கேட்டோன்னே என்ன செய்வீங்கன்னா, வசனத்தை விட்டுருங்க. நீங்கள் தான் ஒரு நிலம், அதாவது புறம்பாக்கான ஒரு நிலம் வச்சுக்கலாம். வசனத்தை கேட்பீங்க, கேட்டோன்னே வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இந்த சரீரத்தையும் உங்களோட ஹார்ட்டையும் எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டு வைக்க போகிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் நடக்க போகுது. இதைத்தனைக்கு செய்ய போகிறீங்க, மறுபடியும் இதான் செய்ய போகிறீங்க. பாவ நண்பர்கள், பாவ இடம், பாவ தெய்வம், பாவ காரிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கொண்டு வைக்க போறீங்கன்றார். அப்போ சொல்றாரு, நிலம் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் விதைச்சும் பிரயோஜனம் இல்லைன்றார். நிலம் அவனுடைய இருதயத்தை, அவனுடைய இருதயம் தான் நிலம். அந்த நிலத்தை சத்தியத்தை கேட்ட பின்னாடி அதை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பாக தன்னுடைய சரீரத்தை வைக்க வேண்டும்ன்றாரு. ஏமே ரெண்டாவது உள்ள நிலத்தை சொல்றாரு, கற்பாறை உள்ள நிலம். சில நிலம், சில மனுஷனை பற்றி சொல்றாரு கற்பாறை என்ற. நல்லா கேட்கணும், கற்பாறைனா என்னது? நிலம் இருக்குது, கற்பாறைன்னு சொல்லும்போது கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு அர்த்தம். விதைக்கிறான், டக்குன்னு விதை வஞ்சிருது. இப்போ என்ன ஆகுது, உபத்திரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, இப்போ வேதனை வரும்போது என்ன பண்ணுறான், அந்த தன்மையை, பாதுகாப்பாக இருக்கிற தன்மையை இழந்துடுறான். ஆவிக்குரிய நிறைய பேர் இருக்கிறோம் பாருங்க, பரிசுத்த வசனத்தை கேட்டுட்டு பரிசுத்தமாக நம்மளை பாதுகாப்போம். பட் உபத்திரமும் வேதனையும் வரும்போது பாவம் செய்தாவது தன்னுடைய வயிற்றையும் காரியத்தை நிரப்புவதற்கு பாதுகாப்பற்ற நிலைமைக்கு போயிடுறான். ஒரு கரங்களை தட்டிடுங்களேன். ஆமென். ஒரு ஆவிக்குரிய ஸ்பெஷல் ஸ்பிரிட் என்னென்ன, நான் வசனத்தை கேட்டுட்டோம்னா அப்புறமா நான் பாவம் செய்கிற இடத்து எவ்வளோ உபத்திரம் வேதனை வந்தாலும் நான் பாவம் செய்து என் வயிற்றையும் என் வாழ்க்கையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுங்கிற விருப்பம் வரக்கூடாது. நான் பட்டினி கிடந்து சாகலாமே அல்லாமல் என் பிரச்சனையில் நான் என் மாம்சத்தையும் என்னுடைய இருதயத்தையும் கொண்டு போய் எங்கே அட வச்சிடக்கூடாது. மனுஷன் பரிசுத்தமாக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் வேத வசனம் ஒரு பக்கம் அது வேலை செய்யுது, இன்னொரு பக்கம் மனுஷன் எங்கெல்லாம் பாவம் இருக்குது அங்கெல்லாமே உட்கார்ந்துடுறான். ஆமென் சொல்லுங்களேன். இல்லையா? உபத்திரம் வந்தால் நிற்க மாட்டான் மனுஷன். வசனத்தை நல்லா கேட்பான், நல்லா கரை தட்டுவான், ஊன் கரம் தட்டுவான். உபத்திரம் வந்தால் நிற்க மாட்டான், எல்லாரையும் நாசம் பண்ணிடும். அவனும் நாசமாகிடுவான், எல்லாரும் நாசமாகிடுவான். அப்புறம் முள்ளுள்ள நிலம் இருக்குது இல்லையா? முள்ளுள்ள நிலம் பார்க்காம விதைச்சிடுறோம். இங்கே நிறைய பேர் முட்களாக இருப்பீங்க, பார்க்காம விதைச்சிடுறோம். விதைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முள்ளுக்கு ஒரு வியாக்கியத்தை கொடுக்குறாரு, ஐசுடைய மயக்கம் உலக கவலை. இங்கே நிறைய பேருக்கு உலக கவலை இருக்குது. அவங்க பைக்கில் போகிறாங்க, நான் இன்னும் பைக்கில் போகலை. அவங்க பண்டிகையில் கொண்டாடுறாங்க, நான் பண்டிகையில் போய் கொண்டாடலை. அவங்க ஊர் திருவிழாவுக்கு அவங்க போகிறாங்க, நான் போகலை. இப்படி நிறைய கவலை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த கவலை பிடிச்ச இருதயம், உபத்திரத்துக்கு ஸ்ட்ராங்காக நிற்காத இருதயம், எல்லா மனுஷனும் வந்து பேசுறன்னு கூட பேசிட்டு இருக்கிற மனுஷன் அந்த இருதயம், இந்த 3 இருதயமும் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. இது தேவனால் பாவத்தை விட்டு பிறக்கவும் செய்யாதுன்றார். நான் சொல்லுவேன், நல்ல நிலம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த நிலத்தை முதல்ல என்ன செய்வான்னா, நல்ல நிலத்தை முதல்ல வேலி அடிப்பான், ரெண்டாவது உழுவான், முள்ளையும் கற்களையும் நல்லா பேத்தெடுத்து வெளியே போட்டுட்டு விதையை கரெக்டாக பாதுகாப்பான். இந்த விதை அந்த நிலமும் சேர்ந்து தான் ஒரு நன்மையை கொடுக்குது. அல்லாமல் நிலம் மட்டும் நன்மை கொடுக்குறது கிடையாது, விதை மட்டும் நன்மை கொடுக்குறது கிடையாது. விதை எந்த அளவு வேலை செய்தோ அந்த அளவு நிலமும் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான், ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கனியை கொடுக்க முடியும்.
நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் எங்கே பண்ணுறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சரியாகும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சரியாகும். நான் சொல்லுவேன், எங்கேயாவது தனியாக விதை நிலச்சி நின்று எங்கேயா கனி கொடுத்துருக்கீங்கன்னா கனி கொடுக்காது. அது நிலத்தோடு சேர்ந்து மக்கி போய் நிலமும் அது கேட்ட சத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் விதை வேலை செய்யும். நான் சொல்கிறேன், நீங்கள் அநேக பேர் பாவத்தில் இருப்பதற்கு காரணம் வசனத்தை கேட்குறீங்க, வசன ஹார்ட்டில் இருக்குது, பட் உங்கள் நிலம் எல்லா விதமான அசிங்கத்தினால சேர்ந்து மக்கி விலகினமாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் அது பலனற்று போயிருதுன்றார். சொல்லுங்களேன், இப்போ உங்களுக்கு தெரியுது நினைக்க, நம்ம ஏன் நல்லா வரல? நல்ல பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல வசனம் கேட்குறேன், வசனம் நிறையா இருக்குது, வசனம் நிறைய பிசாசிட்டே இருக்குது, பட் அது பாவம் செய்வதற்கு தன்னை சரியாக கொண்டு வச்சிரும் பாருங்க. நம்ம சபையில் சில பேர்லாம் யார் வீட்டு திண்ணையாக இருந்தாலும் பேர் இருந்துருவாங்க. நான்லாம் சபையில் 3 போட்டு வச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்ட திறந்து வந்தாலும் கூட 2வது கேட்ட திறந்து உள்ளே வர முடியாது, டொக்கு டொக்குன்னு அடிப்பாங்க, கேட்காது. 2வது கேட்ட திறந்து உள்ளே வந்தால் கூட 3வது கேட்டில் லாக் போட்டிருப்பேன், உள்ளே வர முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும், வழிபோக்கேன் என்னையை கெடுத்துருவான். ஆமேன். அவன் சும்மா அப்படியே இங்கே கன்னியாகுமரிலேருந்து டெல்லிக்கு போவான் பாருங்க, போகும்போது இங்கே வந்து 4 பேர் வந்து பற்றி வச்சுட்டு போயிடுவான். போச்சு, ஏன் இருந்தேன் படா 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 படம் வெடிக்கும், துள்ளு, இந்த கடுகு துள்ள மாதிரி துள்ளும். அதனால் நான் என்ன பண்ணணும், வழிபோக்க, உபத்திரத்தை கொண்டு வர்றவன், உலகாசியை கொண்டு வர்றவன் யாரையும் உள்ளே விடுற கிடையாது. எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிச்சு, தேவன் எப்படி என்னை பரிசுத்தப்படுத்த முடியும்னா, நான் என்னை பாவத்துக்கு அடக்கி பாதுகாத்தாலே ஒழிய நான் பரிசுத்தமாக்கப்படுவது, நான் வெற்றி பெறுவதுங்கிறது கூடாத ஒரு விஷயம். ஏமேன். சொல்லுங்க, சொல்லுங்களேன் ஒருக்கா. ஏமேன். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு, நல்லா ஜெபம் பண்ணுறேன், சில நான் ஊழியக்காரங்களாம் பார்த்துருக்கேன், ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் தருவார். நான் சொல்கிறேன், ஏன் தரமாட்டார். உன் சரீரம், நான் நல்லா சொல்கிறேன் பாரு, நல்ல சாரத்தை கட்டிக்கிட்டு ஒய்ஃபு சமைக்கும்போது கிச்சனில் போய் இருந்தால் அது ஓகே, அந்த லுங்கிக்கும் கிச்சனுக்கும் சாப்பாடுக்கு ஓகே. கோட்டை போட்டுக்கிட்டு போய் அந்த புகை காட்டில் போய் இருக்க முடியாது, கோட்டு சேர்ந்து அழுக்காகும், 20,000 வேஸ்ட். வசனத்தை கேட்குற ஒரு மனுஷன் பாவத்தில் போய் இருக்கக்கூடாது, வசனத்தோடு கூட சேதமாயிடுற, நீ அங்கே போய் இருந்துடுறது. நான் சொல்கிறேன், மைனியா போகாத, மச்சான் கூப்பிட்றாங்களா போகாத, நண்பனா போகாத. நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க பரிசுத்தம் பரலோகராஜ்யத்தில் இருக்குன்னு, கிடையாது. பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு கர்த்தர், அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவினன்னு சொல்லலை, நீங்கள் தான் உங்களை பாதுகாக்கணும். நீங்கள் பாதுகாத்தா, நான் சொல்லுவேன், உங்களை நீங்கள் கரெக்டாக பாதுகாத்துட்டீங்கன்னா, பாவத்தில் விழாமல் உங்களை பாதுகாத்துட்டீங்கன்னா, நீங்கள் தேடி போய் அலைகிற நன்மைகள் உங்கள் பக்கத்தில் வந்து கற்று தருவார். தேவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருதே இல்லை, வாங்கிறதுக்கு தகுதி இல்லை நம்மளுக்கு, இல்லையா? நம்முடைய ஹார்ட் முழுவதும் பாவத்தில் நிறைஞ்சிருக்குது, மிகுந்த பொல்லாப்பு. காசுக்கும் பொருளுக்கும் என்ன வேணாலும் எது வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது. இவர் சொல்கிறார், சரீரத்தை கண்ட இடத்துல கூட வைக்கக்கூடாது, முதல்ல சரீரத்தை பேணி பாதுகாருங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒரு வேலி போடுங்க, எங்கே வேலி போடணும் இப்போ சொல்லித்தரேன். எப்போ உங்கள் சரீரத்தை எதிலேருந்து பாதுகாக்கன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரசங்கம் இருக்குல்ல, இன்னொரு பிரசங்கம் என்னென்னா, வசனம் இருக்குது பாருங்க, இல்லையா? வசனம், அந்த வசனத்தை என்ன செய்யணும், உணரணும்னு இருக்குது. உணர்வடைன்று வசனத்தை எப்படி உணர்வடையுது? நீங்கள் வசனத்தை உணர்ந்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க, நான் 4 தடவை வசனத்தை உணர்வேன். எப்படின்னு உங்களுக்கு கற்றுத்தரேன். நான் ஒன்றும் சொல்லாமல் நிறைய பேர் பைபிளே படிக்காமல் பிரசவம் பண்ணுவான், அதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டுத்தான் இங்கே நிறைய பேர் காசுக்கு தப்படிச்சு செய்கிறான். நிறைய பேர் சொல்ல, எங்கள் சபையிலையும் பிரசங்கம் தான் பண்ணுறாங்க பாஸ்டர், எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா உங்கள் சபையில் இவ்வளோ பிரச்சனை வரக்கூடாதுல்ல, கேன்சர் பொத்துட்டு வரக்கூடாதுல்ல. நான் சொல்கிறேன், என் சபையில் ஒழுங்காக நிற்கிறவங்க கேன்சர் வராது. நான் இங்கே வந்து பெருசாக ஜபத்தெல்லாம் பேச மாட்டேன், இங்கே ஒழுக்கத்தை பற்றி தான் பேசுவேன். நான் எனக்கு தெரியும் பிசாசு எந்த வழியாக வரும்னு. ஒழுக்கம் கெட்டுச்சுன்னா எல்லாம் வரும், ஒழுக்கம் கட்டினா தான் எல்லாம் வருங்க. ஜபம் கட்டால் கூட நீ நின்றுடலாம், ஒழுக்கம் கட்டுறக்கூடாது, பரிசுத்தத்தை நீ கெடுத்துடக்கூடாது. அது கெட்டுனா எல்லாம் உள்ளே வந்துடும். பசி, பஞ்சம், நோய், வேதனை, கேன்சரு எல்லாம் உள்ளே வந்துடும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். வசனத்தை நினைவு கூறுன்றார். எப்படி நினைவு கூறுவேன் நீங்கள் வசனத்தை? உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். நம்ம நினைப்பேன் பாருங்க, அப்படி போனால் காசு கிடைக்கும், இப்படி போனால் காசு கிடைக்கும். இந்த பாலாபன மூளையை சிந்திச்சு தானே கெட்டு போயிட்டோம். இவன் வசனத்தை கேட்கணும். ஏமேன் சொல்லுங்களேன்.
இப்போ பாருங்க எப்படி வசனத்தை நினைவு கூறுறது. நல்லா கேளுங்க. நிலத்தில் விதையை வச்சுட்டீங்க இல்லையா? நிலத்தில் விதையை வச்சுட்டு இல்லை உங்களுக்கே வர்றேன் நான், இல்லை இதே சொல்கிறேன் நான். நிலத்தில் வசனத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? நாளுதோறும் போய் தண்ணி விடுறீங்க. நாளுதோறும் தண்ணி விட்டு அந்த நிலம் எங்கேயுமே போகுதா? முத நாள் விதைக்கும் போதும் வந்து பார்ப்பீங்க விதை உள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு நாளுதோறும் தண்ணி விடும்போது விதை உள்ளே இருக்குங்கிற எண்ணத்தை உங்களுக்கு தந்து 2 மாதம் 3 மாதம் ஆகின பின்னாடி விதை உள்ளே இருக்குதுங்கிற ஒரு கன்ஃபார்மே தரும் இல்லையா? அப்படி போல் நான் நாளுதோறும் தேவ சமத்துக்கு வர்றேன்னு எதுக்குன்னு தேவ வசனத்தை நினைவுகூற. எனக்கு ஒரு 40-50 அற்புதங்களுடைய காரியங்களை இருதயத்தில் வச்சிருக்கிறேன் பாருங்க. இதை வச்சுக்கிட்டு நாளுதோறும் அவைகளை என்ன பண்ணுவோம்னா ஜெபம் பண்ணும்போது காத்திருக்கும் போது நினைவுகூர்ந்துட்டே இருப்பேன், சொல்லி பார்த்துட்டே இருப்பேன் நான். அந்த அற்புதங்கள் மத்தேயுல இருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை வரைக்கும் கிட்டத்தட்ட 40-46 அற்புதங்கள் இருக்குது. ஒவ்வொரு அற்புதங்களும் சொல்லி பார்த்து நினைவு கூர்ந்துட்டே இருப்பேன் நான், நினைவுபடுத்திட்டே இருப்பேன் நான். இப்படி நினைவுபடுத்திட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அது கனி தந்துடும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஒன்று, எப்பொழுதும் என் இருதயத்தில் நான் வைத்த வசனம் இருக்குதான்னு நான் கண்காணிச்சுட்டு இருக்கணும். 2வது, என் சரீரத்தை பொல்லாத இடத்துல விடாதபடிக்கு நான் பாதுகாப்பதற்கு நான் கண்காணிப்பு வைக்க வேண்டியா இருக்குது. நிலத்தையும் பாதுகாக்கணும், அதே மாதிரி வசனத்தையும் பாதுகாக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். என் இருதயத்தையும் பாதுகாக்கணும், என் வசனத்தையும் பாதுகாக்கணும். இந்த 2 பாதுகாப்பா இருந்தால் நான் சொல்லுவேன் 1000 கொலை பண்ணாலும் இனி கொலை பண்ண உன்னால முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் மிதிச்சிருவாங்க பாருங்க, இவன் பயங்கர குடிகாரன், அவன் பயங்கர விபச்சாரி, அவெல்லாம் மாறவே மாட்டான். நான் சொல்றேன் ஈஸி வே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹார்ட்டையும் பாதுகாத்துக்க, தேவ வார்த்தையும் இருதயத்தை வச்சு பாதுகாத்துக்க, பரிசுத்த வித்தையும் உள்ள வச்சுக்க, ஹார்ட்டையும் பரிசுத்தம் பாதுகாத்துக்க. நான் சொல்லுவேன் எல்லா நன்மைகளும் உள்ள வரும், எல்லா விளைவினங்களும் வெளியே போயிடும். ஆமீன் சொல்லுங்களேன். நானா இந்த கருத்தை தட்டி இருப்பேன். ஏமே எனக்கெல்லாம் இப்படிலாம் சொல்லி தரல பாருங்க. எனக்கு எப்படி சொல்லி தந்தாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவார், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு வரும்போது வெள்ளை சிலையோட எல்லாரும் வரணும், யூனிஃபார்மோட கூட வரணும், நகலெல்லாம் கட்டணும், ரொம்ப முக்கியம் பார்த்துடுங்க, ஷூ போட்டு வரக்கூடாது, ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் வசனத்தை விட்டுறாத, வசனத்தை காத்துக்கொள். என் மகனே என் வார்த்தையை காத்துக்கொள் சொல்றான். நீ அப்பொழுது பரஸ்திரிக்கு தப்பிக்கப்படுவாய் அப்படிம்பாரு. என்ன அர்த்தம் சொல்லுது? தேவ வசனம், நான் சொல்ற வேத வசனம் உன்னுடைய ஹார்ட்ல இருந்தால் பரஸ்திரின விபச்சாரிக்கு தப்பிக்கப்படுவாய். ஏன் வசனம் இருந்து தப்பிக்கப்படுவோம்? கண்டிப்பா தேவ வசனம் அப்படிப்பட்ட பவர், அது உன்னை கண்டிப்பா நடத்தும் பாவத்தில் விழாதபடி. எங்கேயுமே இருந்துடக்கூடாது. அப்புறம் நோய் வந்துருச்சு, ஏமேன், எங்க இருக்கக்கூடாது. இப்ப சொல்றேன் பரிசுத்தமாக்கப்படக்கூடியவன் எங்க இருக்கக்கூடாது. கேட்குறீங்களா? காசு கிடைக்குமே இருந்துடக்கூடாது. என்னை ஒரு மனுஷன் கூப்பிட்டார், நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஊழியம் தொடங்கும் போது வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு ஆள் வந்து கூப்பிட்டாரு பாருங்க, பாஸ்டர் நீங்க எங்கள் விக்கிர கோயிலுக்கு நீங்கள் இந்த 10 நாளைக்கு வண்டியை ஓட்டுறீர்களாம் கேட்டார். ஓட்டுவேன், 10 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். நான் என் லாபத்துக்காக பாவம் தெரிஞ்சுட்டு போயிருக்க கூடாது. இப்போ ஒரு வசனத்தை சொல்றேன், நீ எங்க போய் இருக்கக்கூடாது அதுக்கு சொல்றேன் பாருங்க. எந்த இடத்துல இருக்கக்கூடாது, மனுஷன் எங்க போகக்கூடாது, மனுஷனுடைய ஹார்ட் எந்த இடத்துல வைக்க கூடாது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லி தரல பாருங்க, சொல்லி தரல. ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கு பாருங்க, பாவம் தலையில போட்டு அடிச்சுக்கிட்டேன். நான் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் மதத்தை சொல்லல, எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் திருவிழா நடக்கும் பாருங்க. அவளுக்கு அந்த ஊர்ல யாரும் வீடே கொடுக்கல, ஆனா பண்டிகை வந்தா அவ தான் ஆடுறா கிடந்து, அவ தான் குறி சொல்றான், கட்டா போட்டான்னு ஆடிக்கிட்டு ஏதோ என்னெல்லாம பேசி அந்த மனுஷன் ஊர்ல வீடே கொடுக்கல. ஏன்னா விபச்சாரி தெரியுது. ஆனா திருவிழா வரும்போது அந்த மதம் ஆடிட்டு குறி சொல்லுது ஒவ்வொரு ஆளுக்கும், உனக்கு இட்லி கிடைக்கும், உனக்கு தோசை கிடைக்கும், உனக்கு இடியாப்பம் கிடைக்கும். நீ தானமா அந்த பாவின்னு சொல்லிட்டு அவளை ஒதுக்கி வச்சு அப்புறமா எப்படி அவ தேவத்திட்ட போய் உனக்கு நல்லதை வாங்கி தர முடியும்? வீடே கொடுக்கறதுக்கு உனக்கு இருதயம் வராதவளுக்கு கடவுளை எப்படிங்க கொடுக்கும்? அவ எப்படிங்க உங்களுக்கு அற்புதம் செய்வா? மனுஷன் பொல்லாதவனா இருக்கிறான் பாருங்க. அந்த மனுஷன் கூட்டு வந்து ஆடிக்கிட்டு கிடிக்கிட்டு உனக்கு அது கிடைக்கும், கிரு கிரு கிருன்னு அடிக்கிறாங்க, அது கிடைக்கும் இது கிடைக்கும். புரிய மாட்டேங்குது. பரிசுத்தம் இல்லாமல் எதுவும் சாத்தியம் அல்ல. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒண்ணு சாத்தியம் அல்ல. நம்ம மனைவி பரிசுத்தம் இல்லாம இருந்தாலும் வெட்டி விட்டுருவோம். பாவிகளுக்கு தேவன் கொடுப்பது எப்படி? கொடுத்தா அது பாவி தேவன் கிடையாது. அது
எல்லாரும் திருப்பிடுங்க. பேதுரு புஸ்தகம். எங்க இருக்கக்கூடாது, உங்க ஹார்ட்டை எங்க வைக்கக்கூடாது, எதுல இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும்? ஹார்ட். அல்லாவிட்டால் உங்களுடைய மாம்சம் எங்க இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும்? நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க சபைக்கு வரும்போது கோட்லாம் போட்டு வரணும். நல்ல பணக்காரங்களா வரலாம், நீங்க காரில் வரலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்ல பணக்காரங்களாட்டு கோட்டு சூட்லாம் போட்டு எடுத்து நல்ல 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 ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்து வரலாம். ஆனால் எங்கே இருக்கக்கூடாது சொல்லுங்களேன். சொல்ற பாருங்க, வளர்க்கிறாரு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 3ஆம் வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதியருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும், ஒரு காலத்தில் நம்ம எப்படி நடந்தோம்? புறஜாதியாருடைய இஷ்டத்தின்படி நடந்தோம் அப்படின்றாரு. நம்மள எப்படி நடந்தோம்? ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி கீழே போட்டிருக்கு பாருங்க. என்ன எப்படி நடப்போம்? நாம் காம விகாரத்தை, ஆமேன் சொல்லுங்களா, ஒரு ஆமேன் சொல்லுங்களா, இன்னொருக்கா ஏமேன். நம்ம எப்படி நடந்தோம் உலகத்தில் இருக்கும்போது? கீழே போட்டிருக்கு பாருங்க. ஆமேன். நாம் காம விகாரத்தையும் துர்ரீச்சையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டி செய்து வெறி கொண்டு, நம்ம இப்படிதான் நடந்தோம் இல்லையா? ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பண்டிகைன்னு ஒன்று வச்சு விட்டுருவாங்க பாருங்க. வச்சு விட்டுட்டா ஆத்தாடி அங்கே போகவே முடியாது. ஃபுல் கூட்டம், சாகிற கிளைவிலிருந்து பிறந்த பாப்பா வரைக்கும் ஊரில் லாந்திட்டே இருக்கும் பாருங்க. என்ன கேட்டால் எல்லாம் தார் மரம் வாயில் பேசிட்டு இருக்கும். களியாட்டு. இவர் மனைவி அவரும், அவர் மனைவி இவர் தான் பேசுவாங்க. இதான் சொல்லுது புறஜாதியாருடைய, நாம் புறஜாதிகளா, நாம் அந்த இப்ப புறஜாதிகள் அப்படி செய்யறான்னு சொல்லல, நாம் புறஜாதிகளா இருந்த போது நம்ம எப்படி நடந்தோம்? இப்படிதான் நடந்தோம் அப்படின்றார் இல்லையா? இஷ்டத்தின்படி நடந்தோம், காம விகாரத்தை பேசிட்டு இருந்தோம், துர்ரீச்சை நடப்பித்துட்டு இருந்தோம், பொல்லாப்பல் நடந்துட்டு இருப்போம் பாருங்க. பண்டிகைன்னு வந்தாச்சுன்னா எல்லாம் கோட்டரை வாங்கி கீழே அடிக்கிறான். நான் ஒரு நண்பனை ஒரு நாள் கேட்டேன், நான் நண்பா திருவிழாவுக்கு நீ குடிப்பியான்னு கேட்டேன். திருவிழாவுக்கு மட்டும் ஒரு 5000 அனுப்பிக்கிட்டு என்னை வந்து சந்திங்க பாஸ்டர்னா. நானும் கொடுத்தேன். அவனை போய் சந்தித்தேன். திருவிழான்னு போய் பண்டிகை போய் சந்தித்தேன். சந்திக்கும் போது ஈத்தா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறான். நடந்து போகும்போது மூலம் வந்த மாதிரி நடந்து போயிட்டு இருந்தான். டே என்னடா 5000 ரூபா தந்தேன்னு மூலம் வந்த மாதிரி நடந்துட்டீங்கன்னு கேட்டான். வா மச்சான் அப்படின்னா. ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து பழக்கம். கொஞ்சம் தூரம் போனோம், சாரத்தை மடித்து கட்டினான். இங்கெல்லாம் டேப்பு போட்டு ஒட்டிக்கிறான் பிராண்டி பாட்டில் வச்சு. பெண்ணினை கலப்பினா பாருங்க. போலீஸ்காரன் துப்பாக்கி வச்சிருக்க மாதிரி இங்கெல்லாம் சொறி சொறி வச்சிருக்கிறான். என்ன கேட்டேன், 5000 ரூபா எங்கடா போச்சு? கஷ்டம் சொல்லி கேட்டியே திருவிழான்னு. பார்த்தியா 5000 ரூபா இங்கே இருக்குது, கட்டி பேண்ட் போட்டு கட்டி வச்சிருக்கிறான். புறஜாதி இப்படிதான் திருவிழா நடந்துச்சு. அவர் சொல்றார், நான் மறுபடியும் எந்த வார்த்தை சொன்னோம், இப்படிதான் நடந்துச்சு. ஆமீன். காசு எங்கங்க? அது காசு போயிடுச்சு, அந்த போயிடுச்சு. அப்படிதான் நடந்துச்சு இல்லையா? அவர் சொல்றாரு இப்படிதான் மதுபானம், அதில் வசனம் இருக்கு பாருங்க. மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு. அவர் 5000 வாங்கி குடிச்சு நாசம் போன கிடையாது. இப்போ மாற சண்டை போட்டு நிற்கிறாரு. நான் விட மாட்டேன் இன்னைக்கு, நான் குடிக்கிறதே பிச்சை. இனி ஸ்டேஷனுக்கு போனால் 8 லட்சம் எங்கடா இருந்து கொடுப்பானி. அதெல்லாம் அவங்க புத்தி வராத பாருங்க. கண்ட வண்டியை போட்டு உடைக்கிறான், பைக்கு தூக்கி எரிச்சு விட்டுறாங்க. என்னெல்லாமோ நடக்குது புறஜாதிகளுடைய கூட்டத்தில் நம்ம இருக்கும்போது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் கீழே போட்டு அருவருப்பான விக்கிர ஆராதனை. விக்கிர ஆராதனை என்னென்ன? ஊரில் மிகவும் பாவமான 2 பேர் அங்கேருந்து ஜெபம் பண்ணுவாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீங்கள் பண்டிகையில் நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையாக போயான்னு பாருங்கள். பண்டிகையில் 2 பேர் ஜெபம் பண்ணுவான், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அந்த கோயில் இருக்கிற வரைக்கும், கோயில் உள்ள வரைக்கும், அந்த காம்பவுண்ட் வரைக்கும் எல்லாரும் ஏதோ புத்த மதத்தை சேர்ந்த மாதிரி இப்படி இருப்பா. என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியே போனால் சுற்றிடலாமே, வெளியே விடாமல் இங்கே வச்சிருக்கிறானே, வெளியே போனால் அப்பா இருக்குது அம்மா இருக்குது, சுத்த முடியாதுன்னு உள்ளே இருக்குது. வெளியே சுற்றுவாங்க பாருங்க. அருவருப்பான விக்கிராராதனை. வெளியே சுற்றுற கூட்டமெல்லாம் ஆத்தாடி மகா பரலோக ராஜ்யத்தில் வந்திருப்பாங்க போல தெரியுது. எல்லாம் வேசத்தனத்தில் தான் இருக்குது. எல்லாம் மோசம். பல்லு தேய்க்காத அன்னைக்கு தான் பல்லு தேய்க்குது. எதுக்குடா பல்லு தேய்ச்சனா? திருவிழான்றது. திருவிழாக்கு நீங்கள் மற்ற நாள்லாம் போனா போட்டு. கல்யாணம் கிட்ட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பாருங்க. மனைவிமார்களாம் எந்த புருஷன் போகும்போது பல்லே தேய்க்க மாட்டா, திருவிழானா பல்லு தேய்ச்சிடுறா. ஸ்டைலா போகணுமா? அருவருப்பான விக்கிர ஆராதனை. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ரொம்ப மோசமான மனுஷனுங்க. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட இடத்துல நீ போய் உட்காரதுன்றார். யூ ஆர் ஹீல்டு. நீ குணமாகி விடுவாய், நீ ப்ராஸ்பரிட்டியை பெற்று விடுவாய்.
செழிப்ப நீ வாங்கிருவ, நீ அங்கே போய் உட்கார்ன்றார். ஏமே அங்கே போகக்கூடாது. ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க, நான் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரை அற்புதங்க தீர்க்கத்தை சொல்லி விட்டுருக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது மாதா தரமாட்டாங்களான்னு சொல்லிச்சு. தருவாங்க அம்மா. அப்புறமா 2 நாள் கழியில் சொல்லுது நம்ம வடசேரிக்கு போவாங்க. என்னன்னு அங்கே ஜின்னு ஒரு ஆள் பார்த்துருக்கிறார். அவரை பார்த்தோன்னா நோயெல்லாம் போயிருமா, தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிப்பானா எல்லாம் போயிருமா. போமாங்க அப்படி தண்ணி எடுத்து சொல்லு பாருங்க, மாதா கடை தருன்னு சொல்லிக்கிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில் வாங்கி குழந்தை மூஞ்சில் அடித்தா பேய் போயிருமா. நான் தான் மறுபடி சொல்கிறேன், பேய் இருக்கிற இடம் ஹார்ட். அங்கே போய் ஏதாவது ஒன்று வேலை செய்யும்னா நம்பு, அங்கே போய் வேலை செய்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை மட்டும்தான். ஆத்மாவில் தான் பேய் வரும், ஆத்மாவில் தான் வசனமும் போகும். நான் பேசுகிறேன் பாருங்க, வார்த்தை எங்கேருந்து வருது, ஆவியும் வருது, வார்த்தையும் வருது பாருங்க, ரெண்டும் ஒரே இடத்துல தான் வருது. என் சத்தமும் வார்த்தையும் ஒரே மாதிரி வரும். ஏன்னா அது எங்கேருந்து வருதுன்னா ஒரே இடத்துல இருந்து வர்றதுனால தான் சவுண்டும் வார்த்தையும் ஒரே மாதிரி வருது. சவுண்டு முன்னாடி வந்து சத்தம் பின்னாடி வரல, சத்தமும் சவுண்டும் ஒருமித்து வருது. நான் சொல்றேன் ஒரே இடத்துல இருந்து வர்றதுனால தான் அந்த சத்தமும் வார்த்தையும் ஒருமித்து வருது. நான் சொல்றேன் அப்படி போலதான் ஆவி எங்கே இருக்கிறதோ அங்க தேவனுடைய வார்த்தை நிற்கிறது, அங்க தேவனுடைய வார்த்தை இருந்து என்னை சரிப்படுத்துகிறது. நான் வசனத்தை விட்டுட்டேன், என்னெல்லாமோ புழுவுறானுங்க பாருங்க. சப்பரத்தை பின்னாடி தள்ளிட்டு போனா சரியாயிருன்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் பொல்லாப்புல போய் இருந்துட்டு அப்புறமா அது சரி, நான் ஒன்றும் சொல்லலை, பைபிள் சொல்லுது. எல்லா பொல்லாப்பும் செஞ்சிட்டு அப்புறமா பாருங்க கஷ்டத்தை நினச்சி ஒரே அழைச்சிட்டோம். ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனை எப்படி தான் வந்ததுன்னு தெரியல. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், எப்படி வந்தது, எப்படி கஷ்டத்தில் நிற்கிறீங்க, ஏன் முன்னேற முடியல, ஏன் பாவம் செய்கிறீங்க, ஏன் செழிக்கையில், ஏன் நோயில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு இங்கே வந்து சத்தியம் கேட்கணும். கேட்டால் புத்தி வரும், சரியாயிடலாம். ஏன்னா இங்கே என் எண்ணத்தை எல்லாம் போதிக்கிறது, தேவனுடைய எண்ணத்தை போதிக்கிறோம். அதனால் இங்கே வாழ்க்கை நல்லாயிரும். சரி, வேதம் நல்லா இன்னும் கொஞ்சம் போகும். வேதம் உங்களை பாவத்தில் இருந்து எப்படியாவது தூக்கி பரிசுத்தமாக்கி விடணும், உங்களை மனம் திரும்புதல தந்திரன்னு சொல்லுது. ஏன் வேதமும் கர்த்தரும் மனுஷ பரிசுத்தம் ஆகிவிடணும் இவ்வளோ போராடுது? கர்த்தருக்கு வேற வேலை இல்லையா? எப்படியாவது மனுஷனை பரிசுத்தமாக்கிறோம் இவ்வளோ வேதனைப்படுது, இவ்வளவு வேதனத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் சொல்லுவேன், விக்கிரத்துக்கு முன்னாடி அருவருப்பான 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்ற மாதிரி அருவருப்பான விக்கிர ஆராதனைக்கு முன்னாடி போய் இல்லாமல் இருந்தா அவன் எல்லா பாவத்தை களைஞ்சி விட்டுறான். இந்த எல்லா பாவத்தை களைஞ்சி விட்ட மனுஷனுக்கு தேவன் 5 நன்மைகளை கொடுத்துறார். வேணுமா? நன்மை வேணுமா? எத்தனை பேருக்கு நன்மை வேணும்? நான் தீர்க்கதரிசனம் சொன்னால் கிடைக்கணும் எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், நான் தீர்க்கதரிசனம் சொன்னால் சின்ன தரிசனத்தை சொல்லி உங்களுக்கு சின்னதை வாங்கி தந்துடுறேன். பேய் போகிறதெல்லாம் பெரிய இதுதான், வாழ்க்கை முன்னேற நல்லதான். அதை பார்க்கலும் பெருசு ஒன்று இருக்குது. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு வாழ்ந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற ஐஸ்வர்யங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்து பலிக்கும், உங்கள் மேலே வந்து விழும். எப்படி வரும் பார்க்காத இல்லையா? நான் ஊழியம் தொடங்கின பாருங்க, ஊழியம் தொடங்கும் போது ஆனால் முதல்ல தொடங்கின இடம் வேற, அப்புறமா இதில் வந்தோம். 3-4 பேர் தான் நாங்கள் இருந்தோம். நான் வந்து உங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது, ரிஜில் யாருன்னு தெரியாது, மேரி யாருன்னு தெரியாது, ஷைனி யாருன்னு தெரியாது, ஷோபா யாருன்னு தெரியாது, ஷோபா அக்கா யாருன்னு தெரியாது, பாப்பா ராணி யாருன்னு தெரியாது, சரணி யாருன்னு தெரியாது, ராணி யாருன்னு தெரியாது, ராணி பிள்ளைங்கள் யாரும் தெரியாது, ஜூட்வின் யாரும் தெரியாது, குணா யாரும் தெரியாது, குணா ஒய்ஃப் யாரும் தெரியாது, யாருமே தெரியாது. பட் எனக்கு ஒன்றா தெரியும், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் சகலம் எனக்கு வந்து பலிக்கும். நான் தெரியாதவைகளெல்லாம் எனக்கு சொந்தமாகும், எனக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்கிறேன், நான் இன்னும் 10 வருஷம் தேவன் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இந்த உலகத்தில் அநேக பேர் எனக்கு கொடுக்கப்படுவார்கள். அது எனக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் யார் யார் வருகிறார்கள் என்று தெரியாமல் எனக்கு பலிக்கும். என தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவ்வளோ வல்லமை உண்டு. ஆமென். அவ்வளோ பவர் அது. இது செத்து போன மனுஷன் பேசுனதில்ல, பாவம் செஞ்ச மனுஷன் பேசுனதில்ல, மகா பரிசுத்த தேவன் பேசுற பேச்சு கண்டிப்பா அது என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நீங்க நினைக்கலாம் எனக்கு வழி இல்லை, எனக்கு பாதை இல்லை. நான் சொல்லுவேன், வழியும் பாதை அவரே. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். என்னிடத்துல வருகிறவர் பசி அடையான், தாகம் அடையான். நான் வரதான் போதான் முடியாது. ஏன்னா நம்ம விக்கிராதனை வச்சுக்கிட்டே எல்லாம் இங்கே வாங்க இங்கே வாங்க,
நம்ம எப்படி போக முடியும் பாருங்க. கோயிலில் முதல் நாள் பண்டிகையில் பலூனெல்லாம் கொண்டு நிப்பாட்டிடுறான். பிள்ளைங்க நம்மளும் வேணும்னு அங்கே இழுத்துட்டு போயிடுது. 2ஆவது நாள் கொண்டு விட்டுறாம அந்த காப்பு சீப்பெல்லாம் கொண்டு விட்டுறான். வாலிய பிள்ளைங்களை இழுத்துட்டு போயிடுது. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அடுத்த கூட்டு பாட்டி மேலே இழுத்துட்டு போயிடுவா சில வீட்டில். 4ஆவது நாள் புருஷன் இழுத்துட்டு போயிடுவார், வா போண்டாடி பணத்தை பறிக்கிறதுக்கு. 5ஆவது நாள் மனைவி புருஷனை கூப்பிட்டு போயிடும், வா சுற்றிட்டு வரலாம். திருவிழானா கொஞ்சம் நேரம் போய் அதில் இருந்துட்டு வரலாம். ஏன் திருவிழா இல்லாத நேரம் அதில் போய் இருந்தால் இருக்க முடியாது. அது திருவிழாவோட தான் போயிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறேன், திருவிழாவுக்கு நம்ம அங்கே போய் இருப்போம் கொஞ்சம் நேரம், திருவிழாவுக்கு போயிருப்போம். திருவிழாவுக்கு ஏன் திருவிழாவுக்கு மட்டும்தான் உங்கள் ஊருக்கு புதுசாக இடம் வருதாக்கும். அது எப்பவும் அன்னைக்கு அங்கே தானே இருக்குது. மற்ற நாள் போனால் என்ன? திருவிழாவுக்கும் திருவிழா இல்லத்துக்கும் என்ன பிரச்சனை? திருவிழாவோடு வரும்போது உன் இருதயத்தை மயக்கிற மாதிரி ட்ரெஸ் கொடுத்துட்டு வருவா, நீவே பார்க்க போகலாம். திருவிழா இல்லாத நேரத்தில் ஆளே இருக்காது, அதனால உன் இருதயம் சந்தோஷப்படல. நான் சொல்லுவேன், நீங்கள் மாற்றி யோசிக்கிறத நான் மாற்றி யோசிப்பேன். எங்கே ஆள் இல்லையோ அங்கே பரிசுத்தவான் இருப்பான், எங்கே மனுஷன் இல்லையோ அங்கே பரிசுத்தவான் இருப்பான். மனுஷன் இருக்கிற இடத்துல பரிசுத்தவன் இருக்க மாட்டான். எனக்கு ஜெயிக்கணும், எனக்கு நல்லாகணும், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்கு நான் என்னை மறைத்து தான் வைக்கணுமே தவிர உலகத்தோடு சேர்ந்து போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க, ஒரு வாழ்க்கை ஜெயிச்சு வாழணும். மாம்சத்தை கொண்டு அடை வச்சிடக்கூடாது. ஆமென். 5 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. 1, நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு விரும்பி அருவருப்பான விக்கிர ஆராதனையை, மதுவை, களியாட்டை, விபச்சாரத்தை, மனுஷனுடைய இச்சையின்படி வாழ்றதை விட்டுட்டீங்கன்னா 5 நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இல்லையா? முதல்ல பிளப்பு இல்லையா? பிளப்புன்னு என்னது? என் வாழ்க்கையில் வேலையை சொல்லலாம். நல்ல வேலையை எனக்கு பிளப்பு தான் அது இல்லையா? 1 பேதுரு 4:2 சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். தேவனுடைய சித்தத்தினுடைய பிழைக்கத்தக்க பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். தேவனுடைய சித்தம் என்னதுன்னு, தேவனுடைய சித்தத்தினுடைய பிழைக்கத்தக்கதுன்னு அவர் சொல்றாரு, உங்களை ராஜாவா நான் வைப்பேன், நான் உங்களை அதிகாரியா வைப்பேன், நான் பெரிய வேலையில் உங்களை கொண்டு நான் நட்டுவேன், நான் இதான் பிழப்புன்றாரு. நீ நீ உன் திராணியை பார்க்காத. நான் படிக்கலை, எனக்கு கணவனார் இல்லை, எனக்கு மனைவி இல்லை, எனக்கு உழைப்பு இல்லை, திராணியை பார்க்காத. கர்த்தரை பாரு. கர்த்தர் சொல்றார், அவருடைய சித்தத்தின்படி நீ பிழைப்ப. ஆடு மேய்ச்சிருந்தவன அரசன் ஆக்கிட்டார், கழுதை மேய்க்க போனவன ராஜா ஆக்கிட்டாரு. அது அவருடைய சித்தம். அப்படித்தான் நம்ம சித்தம் என்னதுன்னா, ஆளுக்கு ஒரு வீடை போட்டு இருந்துடலாமோ. அவருடைய சித்தம் என்னதுன்னா, நான் பிரமிக்கத்தக்கதான பிழைப்பு எனக்கு தருவார். இப்போ சொல்றாரு, பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்தை விட்டுட்டு ஓஞ்சிருவான். இனி அந்த பாவம் செய்ய வேண்டான்ற அந்த ஓய்வு நிலை, ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறான் பாவத்துக்கு. அவர் சொல்றாரு, இனி பாவத்துக்கு குட் பாய், இனி வேண்டாம்பா சொல்லிட்டா அவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை முடி நீ பிழைப்ப. நம்ம சபையில் கொஞ்சம் கடலில் மீன் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க பாருங்க. நாள்தோறும் குடிச்சுக்கிட்டு, நாள்தோறும் வெத்தலை போட்டுட்டு, நாள்தோறும் மனைவியோட சண்டை போட்டுட்டு, ஏன் பாஸ்டர் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு மச்சம் கிடைக்கல. நான் சொல்றேன், பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறவன் செழிப்பினால் பிழைத்திருப்பார். என்னைய பார்க்கக்கூடாது, உங்க ஹார்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ பாவம் இருக்குது, சரி நான் இது செய்யற கிடையாது, விட்டுருங்க, முடிவு பண்ணிருந்தேன். பிழப்புனை வரும், நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு பிழப்பு வரும். அந்த எனக்கு நான் இதுல நம்புறேன், நான் இதுல நம்புறேன். பாவத்தை விட்டு ஓய்ந்து இருக்கிறவனுக்கு தேவனால் பிழப்பு இருக்குங்கிறத அதை நம்புறேன் நான். பட் உங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு பெருசா கொண்டு வர போகுது. நான் இதை நம்புறேன், பாவத்தை நான் இன்னைக்கு விடுவேன், நான் இனி குடிக்க மாட்டேன், நான் வெத்தலை போட மாட்டேன், நான் இனி கஞ்சா போட மாட்டேன், தேவனுடைய சித்தத்துப்படி நான் எல்லாரும் பெரியவனாக போறேன். நான்லாம் மைண்ட்ல என்ன வச்சிருக்கிறேன்னு, சராசரி ஊழியனா வாழ ஆசைப்படல, டாப் ஊழியர் 10 இருந்தால் அந்த 10 8வது இடத்துலேயே பெறணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வேலை செய்யும். எங்கள் அப்பா பணமோ என்னுடைய சம்பாத்தியமோ வேலை செய்யாது. இதில் என்ன வேலை செய்யணும்னா, நான் எப்போ பரிசுத்தமாக்கப்படுறனோ அப்போ டாப்புக்கு ஏறிடுறேன். நான் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைப்பேன். நான் அவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அந்த மாதிரி பிழைப்பு தருவார். நான் சொல்லுவேன், நான் பரிசுத்தமாக எல்லாரும் சொல்கிறாங்க ஜெபம் பண்ண நம்பாத. பரிசுத்தமாக உன் வாழ்க்கை பரிசுத்தமாக மெருகேற
தேவனுடைய சித்தத்தின்படி நீ ராங் எடுக்க ஆரம்பிச்சிருவ. நீ ஃபர்ஸ்ட் ராங் செகண்ட் ராங் போயிடுவ நீ. ஆமென். சொல்லுங்களேன். ஹோலி. முதியோர்களை பார்க்கலாம் அதிக ஞானம் உள்ளவனாய் மாறினேன் என்றார் தாவீது. எனக்கு போதித்தவர்களை பார்க்கலாம் அதிக அறிவுள்ளவனாய் மாறினேன் என்றார். எப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்தில் பாதுகாத்து அது என்னை பாவத்தை விட்டு பிடிங்கிட்டுன்றார். இப்போ தாவீது நினைக்கவே இல்லை பாருங்க, நான் ராஜாவாக நினைக்கவே இல்லை. என்ன பாருங்களேன், தாவீது ராஜாவாக நினைக்கவே இல்லை. தாவீது ராஜாவாக நினைக்கவே இல்லை. அவர் ஆடு மேய்ச்சி தான் இருக்கு நினைச்சாரு. அவருடைய சித்தம் ஆடு மேய்க்கணும், தேவ சித்தம் ராஜாவாகணும். நான் சொன்ன தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு பிழப்பு தருவார். தயவு செய்து குடிக்கிற மனுஷன் குடிய விட்டு. நான் போய் நல்லா ஜோமனு முட்டு போடுன்னு சொல்லி எல்லாருமே சொல்ல மாட்டேன். நீ விட ஆரம்பிக்கிற வரைக்கும் அது ஒன்றை விட்டு போகவே செய்யாது. நான் குடிச்சு தான் ஆகணும், நான் கஞ்சா போட்டு தான் ஆகணும், நான் சிகரெட்டு குடிச்சு தான் ஆகணும், வெற்றில போட்டு தான் ஆகணும், நான் சண்டை போட்டு தான் ஆகணும் நான் சொல்கிறேன். உன் காலை ஒரு பெரிய சங்கிலியை போட்டு வீட்டில் கேட்டில் போட்டி கெட்டி போட்டுட்டு சாவியை வெளியே போட்டுரு. நீயே பண்ணி ஆகணும். நான் சொல்லுவேன், வாழ்க்கை அப்போ தான் மாறும். சாவியும் கிடைக்கக்கூடாது, கெட்டில் இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது. நாங்களாம் எங்களை கெட்டிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு 1000 பிரச்சனை. 3 லாக்கை போட்டுக்கிட்டு உள்ள நாங்களே இருதயத்தை கட்டி உள்ளே வச்சுக்கிட்டு எந்த சத்தத்தை கேட்கக்கூடாது, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 3 லாக்கையும் போட்டுட்டு உள்ளே இருப்போம். தன்னைத்தானே பாதுகாக்க தெரியாத மனுஷன் வாழ்க்கையில் பிழைப்பில் முன்னாடி வர்றதுங்கிறது கூடாத ஒரு விஷயம். ஓய்ந்திருக்குன்றார். இனிமே பாவம் வேண்டாம். அவனோட ஒரு மனப்போக்கு இருக்குது, நம்புறோன்னு ஆயிடுவான். நான்லாம் படிச்சுட்டா இருக்கிறேன். நான் எங்கே படித்தேன்? நான் ஒன்றும் படிக்கலையே. இன்னும் 10 வருஷம் பொறுதியாக இருந்து பாருங்க, எப்படி இந்த மனுஷன் கோடீஸ்வரன் ஆகிறார் கேட்பீங்க. படிக்கலை. எனக்கு ஒன்று தெரியும், படிப்பு அல்ல மனுஷனை உயர்த்துவது, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவனை தேவன் உயர்த்துவார். என் கூட நம்புறோன்னா படித்தவன்லாம் என்னை இப்படி பார்க்குறான். பாஸ்டர் குமாரோ, நான் ஒரு வீட்டுக்கு போகிற வரமா சொல்லுது, பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுறாரு, அதனால் கர்த்தர் வைத்துறாரு. ஐயய்யோ, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பயங்கர பிராட், அது தெரிஞ்சே சொல்லுது. அவங்க சாமியார் சொல்லி கொடுத்துருவா போடுறது, நல்லா ஜெபம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ட்டு. நல்ல தேவ சமூகத்தில் என்னை பூட்டி போட்டு பாதுகாத்துறேன். நான் எங்கேயும் போகக்கூடாது. போகாத நீ, பிழப்பு தேடி வரும். ஏமே. அடுத்து, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுங்கிற ஆசை நிறைய இருக்கு. ஜீவன அதுவும் வாழ்க்கையில் நன்மைகள் தான். நல்ல காரியங்களை காண நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. நிறைய ஆசை இருக்குது. ஏண்டெல்லாம் நிறைய பேர் சொல்லுங்க, பாஸ்டர் நல்ல ஆசையாக இருக்கிறேன், நான் ஜீவனை விரும்பணும், மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளே போய் நல்ல நாட்களை அப்படின்னா முதிர் வயது வரைக்கும் நல்லா வாழ்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் சாகணும் அப்படின்றாங்க இல்லையா. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லாக விரும்புறியா? 1 பேதுருல சொல்லுவார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும்ங்கிற ஆசைப்படுற மனுஷன் பொல்லாப்புக்கு நாவையும் கபடத்துக்கு உதட்டை விலகின்றார். எப்பவும் பொல்லாப்பு பேசாதுன்றார். ஆள் இருக்கிற நேரம் ஒன்று பேசும், இல்லாத நேரம் ஒன்று பேசும். கபடுன்னு என்னென்ன, இது ஒன்று தான். இப்போ நான் இருக்கிறேன்னு என்கிட்ட நிற்கும்போது, பாஸ்டர் சூப்பர், பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணார், அங்கே போயிட்டு அதை அவர் எப்படி பேசலாம், இதான் கபடு. கபட்டு நாவு, அதுவே கபட்டு வாய். கர்த்தர் கொடுக்க மாட்டார். தக்கரை பக்கரன் கைத்தட்டின கொடுக்க மாட்டார். ஒரு பாஸ்டர் ஜான் அனோசிக்னு ஒரு ஆள், பெரிய பிரசங்கி, பெரிய பிசாசை துரத்துறவர். அவன் சபையில் கேன்சர் நோயும் கிடையாது, மரணமும் கிடையாது, அப்படி சபை நடத்துகிறான். அவன் கேட்டது என்ன சொன்னான், நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு பேய் வரும், போகாது. அவர் சொல்கிறார், 10 வருஷம் அல்ல 20 வருஷம் தெய்வ சமூகத்திலேருந்து நான் என்னையை தாழ்த்தி கண்ணீர் விட்டு கரைஞ்சி உலகத்தையே பார்க்காம 20 வருஷம் இருந்தானா. 1 ஜெபத்தை வச்சுட்டு எல்லாம் கிடைக்கும்னு எப்படிங்க? அது எனக்கு நம்பிக்கையே இல்லை பாருங்க. 20 வருஷம் அப்படி இருந்தானா பாருங்க. இப்படி பேயை பார்த்தா பேய் போகும், ஆடு, அது உள்ளேருந்து ஆடும். எத்தனை பேருக்கு சொல்லுவான் அந்த மனுஷன். நம்ம இப்போ தான் அதில் நடக்கிறோம், அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், வாய்களில் சரியான வார்த்தையை வைக்கணும், மாற்றி மாற்றி பேசக்கூடாது. இருக்கும்போது ஒன்று, இல்லாமல் பார்க்குற ஒன்று. ஏன்டா கேட்டால் சரியானவே மனுஷனை பார்க்க மனுஷன் போகாத, பேச வேண்டி இருக்கும். கபட்டு நாவு, பொய் வாய், ஆத்தாடி. ஆமென். நல்லாகன்னு விரும்புது, வாயில் ஜீவனை வையா, ஜீவனை வை. பேசாத, பேசுன ஜீவனை பேசு, நல்லா இருப்ப நீ, நல்லதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு பேசு. உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், நாவில் நல்லதை வைக்கணும். எதுவுமே கிடையாமல் நல்லாகிறது எப்படின்னு தெரியல.
பரிசுத்தமாக்கப்படுற மனுஷன், நல்ல நாட்களை காண வேண்டும் ஆசைப்படுற மனுஷன், ஜீவனை விரும்புகிற மனுஷன் கண்டிப்பாக ஜீவனை காண்பான், நல்ல நாட்களை காண்பான், வாயில் நல்ல வார்த்தை வாங்கின்றார். ஏமேன். கபட்டு வசனிப்புக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுகின்றார் நீதிமொழியில். 3வது பாயிண்ட் 1 பேதுரு 5:6 இருக்கு. ஏற்ற காலத்தில் உயர வேண்டும். நிறைய பேருக்கு எனக்கு அந்த ஆசை இருக்குங்க, என் பிள்ளைக்கு கரெக்டாக 21 வயசில் கல்யாணம் கட்டிடணும். ஏற்ற காலத்தில் எப்படி 92 வயசில் தானே சாகணும், இதெல்லாம் ஏற்ற காலம். என் பையனுக்கு வெள்ளனே கல்யாணத்தை கட்டுறணும், என் பையனுக்கு 25 வயசில் பிசாசு மேலே அதிகாரம் வந்துடணும், இதெல்லாம் ஏற்ற காலத்தில் நடக்கணும்னு நான் நம்புகிறேன் இல்லையா, விசுவாசிக்கிறேன், நடக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கும் ஏற்ற காலத்தில் நடக்கணும் இல்லையா. நீங்கள் இன்றைக்கி கடலுக்கு போகிறீங்க, இன்றைக்குள்ள கூலி உங்களுக்கு கிடைக்கணும், அதான் ஏற்ற காலம். நான் இன்றைக்கி போயிருக்கிறேன், கிடைக்கல, கர்த்தர் நாளைக்கு தருவார், அது ஏற்ற காலம் இல்லை. என் பசிக்கு 12 மணிக்கு பசிக்குதுன்னா 12 மணிக்கு சாப்பாடு தரணும், அதான் ஏற்ற காலம். ஆமேன்னு சொல்லுங்களேன் இல்லையா. அப்போ ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா 1 பேதுரு 5:6 சொல்றாரு, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கிருங்கன்றார். அவருடைய கோட்டுக்குள்ளாக நில்லுங்கன்றார், அவருடைய கற்பனைக்குள்ளாக நில்லுங்கன்றார். அதுக்குள்ள நீ அடங்கி நிற்கும் போது, அது சொல்றது பாருங்க, அடங்கி நீ தான் நிற்கணும், அவர் அடக்கி வைக்க மாட்டார். உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், நீங்க பாவம் செய்யலாம், பரிசுத்தமாக்கலாம், ஃப்ரீடம் இருக்கு. பட் ஃப்ரீடத்தை வச்சுக்கிட்டு சொல்றாரு அடங்கி நின்றார், மறுபடி போதிக்கிறார். ஆதாமுக்கு ஏவாளை தான் கொடுத்தாரு, முதல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு, ஜீவ விருட்சத்தை நடுசுல வச்சுக்கிறாரு, நன்மதிமை கனியை வைக்கிறாரு இல்லையா, வச்சுக்கிட்டு சொல்றாரு ஃப்ரீடம். நீ உன்னை அடக்கி அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்காம இருந்தால் நீ ஏற்ற காலத்தில் எல்லாம் உனக்கு நடக்கும். உன்னை அடக்காமல் போனால் பிரச்சனை வந்துருந்தார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கன்றார். சும்மா இருக்க மாட்டாள் அந்த பொம்பளை, அத்தாடி யாரையும் பார்த்து சமாளிச்சிடலாம், பொம்பளை சமாளிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன், சமாளிக்க முடியாது. பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருன்னு, பலத்த கரன்றார். அந்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் ஒருவன் அந்த கரத்தை பிரித்து கரத்தை இழுத்து போட்டு உங்களை தூக்கிட்டு போக முடியாது. ஸ்ட்ராங்காக இருங்கன்றார். ஆமென். ஆணும் பெண்ணும் சேர்த்தான் சொல்றேன் நான், பாவத்துக்கு இருதயத்தை கொடுக்காத. நான் சொல்றேங்க, இங்க எல்லாமே மாய. ஒரு விஷயத்தை நம்பிக்கிடுங்க. சில பேரும் நம்புவாங்க பாருங்க, என் பொண்டாட்டி புனிதம், என் புருஷன் சூப்பரு, அப்போ நாங்கள் படித்து பைபிள் படிச்சிருக்கிறோமே என்னங்களாம் பாப்பாரா போனாங்க. இங்கே யாரையுமே நம்ப முடியாது. சில பேர் பாவத்துடைய அதிக வளர்ச்சினால வெளியே தெரிவாங்க. 99.9% பேர் பாவத்தினால் உள்ள மூடப்பட்டிருக்கிறாங்க. யாரும் இங்கே நல்லவங்க கிடையாது. தப்பி போக முடியாத உலகம் இது, தப்பி போக முடியாது. நான் சொல்கிறேன், இது தப்பி போக முடியாத உலகத்தில் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க என்றார். இழுக்கத்தான் செய்யும், அவருடைய கரத்தில் இருந்து எப்படியாவது எவனையா இழுத்து பிசாசு பாவம் செய்ய வைக்கும். சொல்ற, நான் போக மாட்டேன்னு முடிவில் இருங்க. ஆமென். நான்லாம் முடிவாக இருக்கிறேன். என் முடிவுக்கெல்லாம் ஒருத்தன் வரேன்னு இன்னொரு ஊழியக்காரன் பிறக்கணும். என் முடிவு என்னென்ன, சாகிற வரைக்கும் விடிய காலம் 5 மணிலேருந்து சாயந்தரம் 3 வரைக்கும் இருப்பேன் நான். சாகிற வரைக்கும் இருப்பேன் நான். எவன் செத்தானே எவன் தானே, யாராவது ஒருத்தனுக்கு மண்டையை போட்டு வாங்கலாம், நான் ஓடி போனாங்களேன். நான் ஓடி போனால் நான் மண்டையை போடும்போது வரமாட்டான். இங்கே மனுஷன் இங்கே நல்லவனே கிடையாது, இங்கே உதவி செய்ய யாருமே கிடையாது. எனக்கு தெரியும், கர்த்தரை தவிர எல்லாரும் பாவி பொல்லாதவன், சுய இச்சையில் துன்மார்க்கத்தில் வாழ்கிறான். இல்லைன்னா கரைவான், இருந்தால் ஓடிடுவான். எனக்கு 100 பேரை பார்த்துருக்கிறேன். இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு இருதயம் இல்லை. தேவன் ஒருவனை மட்டும் பார்க்க ஆசைப்படுறான், அவர் ஒருவர் மட்டும்தான். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன உயர்த்துவார். எனக்கு ஏற்ற காலம் ஒன்று இருக்குது. இந்த சபை விட்டு போகிறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் தான் இருக்குது. நான் இந்த ஏற்ற காலத்தில் கரெக்டாக இந்த இடத்தை தந்தவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கரெக்டாக நான் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நான் அவனுடைய கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நான் வாழ்க்கை வாழ முடியாது. ஏமே சில பேர் சொல்கிறா மனைவி சரியில்லை, நான் சொல்ல நீ சரியாரி மனைவி சரியாக இருப்பான். சில பேர் சொல்கிறா புருஷன் சரியில்லை, நீ சரியாரி புருஷன் சரியாக இருப்பான். யார் சரியில்லைன்னு சொல்லி குற்றம் சொல்கிறியோ அவன் கரெக்டாக இருந்து போகிற வாழ்க்கை நல்லாயிரும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏமேன் சொல்லுங்க. நல்லா ஆகணுமா ஆகக்கூடாதா? நல்லா ஆகணும், நல்லா ஆகணும். பாருங்க, நம்ம ஏன் நல்லா ஆகணும்? நம்ம விசேஷித்தவர்கள், நம்ம ரிச்சில் ஆகிட்டு இருக்கணும், நோயில விழக்கூடாது நம்ம. ஏமேன். 4வது பாயிண்ட், அற்புதம்.
அற்புதம்னா என்னென்ன? நம்முடைய திராணிக்கு மேலாக நடப்பது. நம்மளுக்கு வழிகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது நடக்கிறதுக்கு பேர் தான் அற்புதம். அதுக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு வராங்க. நடுத்தில் ஒரு பெரிய நதி, யோர்தான் நதி இருக்குது. அதை கடக்கணும். அது கரை புரண்டு ஓடுன்ற, கடலை பாய்க்கலாம் அதிகமாக வேகமாக ஓடுதுன்றார். இதை கடக்கணும், கடக்க முடியாது, பெருசு. இப்போ தான் சின்னதாக போடுறாங்க, முன்னாடி பெருசு நதி. பெருசாக இருக்கும்போது கடக்க முடியாது. கடக்க முடியாத நதி. கர்த்தர் சொன்னார், யோசுவா 3:5 புஸ்தகத்தில் இருக்குது, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். எல்லாம் பரிசுத்தத்துக்கு தான் கெத்து. ஆமென். ஜெபம் மூட நம்புவான், பரிசுத்தம் புனித நம்புவான். ஜெபம் எத்தனை பிரதான ஆசாரியம் விழுந்து போயிருக்கேன் தெரியுமா? பைபிள் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிரதான ஆசாரிகள் டாப், தெய்வீகத்தில் டாப் பிரதான ஆசாரியன் அத்தனை பேரும் விழுந்து கிடந்தான். அவங்கள பார்த்தா ஏசு சொன்னார், பிரதான ஆசாரி தான் யூதர்களை பெரிய சாமி. அந்த பெரிய சாமி பற்றி சொன்னார், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னார். நீங்கள் வேதத்துக்கு புறம்பானவர்கள் என்றார். நான் சொல்லேன், செபங்கிறது முக்கியம் கிடையாது. மறுபடியும் உங்களை அதை சொல்லிட்டு வர்றேன், பரிசுத்தம் தான் முக்கியம். நீ பரிசுத்தமாக இருந்தால் நாளைக்கு நீ அற்புதத்தை பார்ப்பாய். உன்னை காத்துக்கொள்ளுன்றாரு. ஓடி போய் விழுந்துடாத. விக்கிர ஆராதனை கண்ணாட பார்க்க தான் செய்கிற. எப்போ விக்கிர ஆராதனைன்னா, நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், விக்கிர ஆராதனை. அதில் போட்டு 7 குடும்பம், ஒரு குடும்பத்தில் மனைவியை ஓட விட்டு முதுகில் மிதிக்கிறான், ஒரு குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு புருஷன் போகும்போது சாரத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. விக்கிர ஆராதனையினுடைய களியாட்டுகள். ஆமீன்னு சொல்லுங்களேன். ஒரு வீட்டில் பிள்ளைங்களை திருவிழானா அப்படியே தூக்கி வேற நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஓடிடு திருவிழானா ஓடிடுது. நான் இதெல்லாம் படம் போட்டு காட்ட போகிறேன். நான் சில பேர் சொல்கிறாங்க, நாம் ஊர் திருவிழாவை, பண்டிகையை, 10ஆம் நாள் பண்டிகை அன்போடு காண வருவர்களுக்கு டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறான். அந்த கோயிலில் நடக்கிறத மட்டும் ஒளிபரப்பு பண்ணுறான். நான் ஊரில் நடக்கிறத ஒளிபரப்பு பண்ண போகிறேன். நான் ஊரில் நடக்கிற சம்பவங்களை, பண்டிகை கிடைக்கு ஊரில் என்ன நடக்குங்கிறத ஒளிபரப்பு பண்ணால் தெரியும். யாரும் பண்டிகைக்கு வரமாட்டான். அவர் பரிசுத்தமாக இருங்கய்யா நீங்கள். ஏமேன். கடவுளெல்லாம் இருக்கிறத நம்ம கடவுள் தான் பேசுகிறோம் இல்லையா? கடவுள்னா இது கடவுளுங்க. ஒரு மனுஷனை அரட்டி எடுத்து பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதுதான் கடவுள். எப்படி மேய விடுறது கடவுள் கிடையாது, குடிக்க விடுறது கடவுள் கிடையாது, புள்ள சுத்த விடுறது கடவுள் கிடையாது. கடவுள்னா ஒரு பயம் வேணும். ஏமேன். தேவம் பரிசுத்தமாக இருந்தாதான் அதை நாடி போகிறவன் பரிசுத்தமாக இருக்கிறான். ஒரு கட்டிடம் கட்டுறீங்க வைங்களேன், அந்த கட்டிடம் நல்ல கட்டிடமாக இருந்தால் தான் ஒருத்தன் உள்ளே வர்றதுக்கே ஆசைப்படுறான். அது நல்ல கட்டிடம் இல்லாமல் இருக்கும்போது அதில் செருப்பு போட்டு தான் வந்திருப்பான். கட்டிடம் எந்த அளவுக்கு கட்டப்படுதோ அந்த அளவுக்கு தான் மதிப்பு கொடுக்கப்படும். தேவன் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அது தேவம். பாவம் சிறு தேவன் அல்ல, கல்லும் மண்ணும் தேவன் அல்ல, குடிக்கிற இடம் தேவன் அல்ல, மதுபானம் பண்ணுற இடம் தேவன் அல்ல, களியாட்டும் வேசத்தனம் நடக்கிற இடம் தேவன் அல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணை விழிச்சிட்டு அது இருந்தால் அது கடவுளே கிடையாது. கரெக்டாக 5ஆம் பாயிண்ட் சொல்கிறேன். மறுபடியும் இதே பாயிண்ட் தான் ஓடிட்டு இருக்குது. ரோமர் 6:21-22 சொல்லுது, வெட்கமாக தோன்றுகிற காரியத்தில் உங்களுக்கு என்ன கிடைத்தது சொல்றாரு. என்ன கிடைச்சிச்சு? நீங்க பண்டிகை சொல்லிட்டு போனீங்க பாருங்க, கோட்டை கொடுத்து அப்படி படுத்துறீங்க. இப்போ விட முடியல. காலையில் எந்திரிச்சு இதை உள்ள ஊத்துனாதான் ரத்தம்லாம் சூடு ஏறி ஆள் எந்திக்கிறான். நான் ஒரு ஆள் திங்கக்கிழமை காலையில் பண்டிகை முடிஞ்ச பிறகு எழுப்புனேன், டே நண்பா எந்திடா அப்படின்னா. அவன் ஏன்ட முதல்ல சொன்ன வார்த்தை, பாஸ்டா வந்திருக்கிறீங்க, ஆம் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டான். என்னன்னு? அப்போ தான் எந்திரிச்சு என்னால் நடக்க முடியும். என்னடா கேட்டேன், குடித்ததில் கால் கையெல்லாம் செயல் இழந்துட்டான். டே அப்போ குளுக்கோஸ் ஏற்ற வரேன்டா. ஏன் குளுக்கோஸை கடையில் வாங்கிட்டு வா, 12 மணிக்கு ஓப்பன் குளுக்கோஸ் கிடைக்குங்க, அதை எடுத்து உள்ளே ஊற்று, நான் எந்திரிச்சு நிற்கிறேன்றான். வெக்கமாக தோன்றுகிற இந்த காரியத்தினால உங்களுக்கு என்ன லாபம் கேட்கிறார் இல்லையா? இதுல உங்களுக்கு என்ன லாபம்? அப்படி போட்டிருக்க பாருங்க. வெட்கமாக தோன்றுகிற காரியத்தில் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நான் சொல்றேன், உன் வாழ்க்கை கெட்டதை தவிர வேற ஒன்றும் கிடைக்கல. சில பேருக்கெல்லாம் பாருங்க, நான் சினிமா டைரக்டரையும் பட நடிகையும் நான் நல்லா சிநேகிக்கிறேன். அவங்க லவ்வை பற்றி சொல்லலைன்னு இங்கே யாருக்கு சம்பந்தம் பார்த்து கல்யாணமே நடக்காது. ஏன்னா அவ்வளோ மோசமான ஆட்கள். படத்தில் இங்கே லவ் பண்ணலாம் சொன்ன உடனே அங்கே படத்தில் அழகாக போடுறீங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாதெல்லாம் கல்யாணம் கட்டி போயிடும் லவ்வில். அதை பார்த்துட்டு இது மாதிரி ஆடி கட்டி, மற்றபடி இங்கே கல்யாணம் நடக்கணும் யாருக்கும் நடக்காது. ஏன்னா அவ்வளோ கேடு கட்ட மனசு.
வெட்கமாய் தோன்ற எல்லா காரியத்தையும் துணிகரமா செஞ்சிடறான். வெட்கமான காரியம் பூணு மனுஷன் மதிக்க மாட்டான். வெட்கமாய் தோன்ற காரியத்தினால உங்களுக்கு என்ன கிடைச்சது? கேவலம் அவமானம் தான் மிச்சம் இல்லையா? அப்படி சொல்லிட்டு சொல்வாரு, முடிவு மரணம். வெட்கமாய் தோன்ற காரியத்தில் என்ன வந்துச்சு? சாகணும்ன்ற ஆசை வந்துச்சு, செத்து தொலைன்னு ஆசை வந்துச்சு. அப்படி சொல்லிட்டு பேசுறாரு. பரிசுத்தமாக்கப்படுவதனுடைய முடிவு நித்திய ஜீவன். பாவ காரியத்தினுடைய முடிவு மரணம், பரிசுத்தமாக்கப்படுவதனுடைய காரியம் நித்திய ஜீவன் அப்படின்றாரு. இங்க வாழ்றாரு, பரிசுத்தமாக்கப்படு. சில பேர் சொல்றாங்க பாருங்க, எதுக்கு தந்த பெந்தகோஸ்து சபை தெரியல, எல்லாரும் உள்ள கூப்பிடுறாங்க, உள்ள கூப்பிடுறாங்க. ஐயோ, நாங்க கூப்பிடலாட்டி யாருங்க இங்க பரிசுத்தமா வாழ முடியும்? யார் வாழ முடியும்? எல்லா சபையிலையும் எல்லா மதத்திலையும் நல்லதா சொல்லி கொடுப்பான். நீ எந்த போதனை கேளு, நல்லதான் இருக்கும். ஆனா அதே இடத்துல அவன் பாவத்தை செய்வான். பிரச்சனைங்கிற சொல்றதல்ல, செய்யறது. இப்போ சாமியார் என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுங்க சொல்றாரு இல்லையா? எல்லா மதத்திலையுமே நல்லதான் சொல்றாங்க. ஆனா அங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, நல்லது செய்யுங்க சொல்றாங்க. அங்க நடக்கிறது என்ன? அதான் முக்கியம். தேவனுடைய ராஜா பேச்சு இல்ல, நான் பேசுறது முக்கியம் இல்ல. அங்க எது நடத்துறேன்னு கேட்டீங்கன்னா, அங்க களியாட்டும் விபச்சாரமும் வேசத்தனதான் நடக்கிறது. அறுவர் பணம் விற்கிறாது நடந்திருக்குது. என் ஜெபம் பண்ணி நான் ஜெயிக்க போறேனா, இல்ல எனக்கு முன்னாடி பாவத்தை எனக்கு பாய் போட்டு வச்சிருக்கிறாங்களே அதுல விழுந்து நான் மாள போறேன் அப்படின்னா, நான் சொல்லுவேன், உன்னை பாவத்தை செய்ய கட்டாயப்படுத்த சூழ்நிலை உண்டு பண்ணிட்டு ஜெபிக்க சொன்ன பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லுவேன், பாவத்தை எடுத்து விட்டாலே அவன் ஜெபிப்பான், ஜெயிப்பான், ஜெபிப்பான். பாவத்தை கொடுத்துட்டு தண்ணிய மாதிரி பாவத்தை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுனா மாதாட்ட கேட்ட கிடைக்கும், அந்த கேட்ட கிடைக்கும். அவர் சொல்ல விக்கிரம் அருவருப்பான விக்கிரங்களை பண்ணி வச்சிருக்கிறீங்களே, நீங்க பொல்லாப்ப வச்சிருக்கீங்களே, இந்த பொல்லாப்ப விட்டு மனம் திரும்ப கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பார்.